இது ஞானம்தான். தலைன்னு சொன்னாலுமே இந்த உடம்புக்கு எது பிரதானமாக இருக்குது? ஞானம்தான். சரசு பிரதானம். சாகாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னா ஞான வழி தான். சரிதா? அப்போது ஞான வழி நாம் கற்கணும்னா எல்லாராலையும் முடியுமான்னா முடியாது என்பது தான். அப்போது ஒரு குரு தேவை. குரு இல்லாது எதுவுமே சித்திக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தானே படித்து உணர்ந்துக்கலாம். முடியாது. அருட்பா இருக்குது, முடியுமான்னா முடியாது. அருட்பா எளிமையாக இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எவ்வளோ பொருள் ஆடம் இருக்குதுன்னு அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். உணராதவர்களுக்கு அது ஒரு சாதாரணமாக கிடுகிடுன்னு நம்ம படித்தும் போடுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என்னை பெற்ற நற்றாயே. இது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா பொருள் என்ன? வள்ளல் பெருமான் அடைந்த 3 பேற்றை சொல்கிறார். சீர் உற அப்படின்னா சுத்த தேகம், சிறப்பு பொருந்திய உடம்பு. அருளாம் தேசுர அப்படின்னா பிரணவ தேகம், ஒளி உடம்பு. அழியா பேருற ஞான தேகம். இதெல்லாம் பெறுவதற்காகவே என்னை பெற்றெடுத்த தாயே என்றார். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறார். இது மாதிரி ஒவ்வொன்றும் அறிவிலா பருவத்து எனக்கு அறிவளித்து பிரிவிலாத மறந்த பேரொரு தந்தை. அறிவிலா பருவம் சிறு வயசு. அப்போது அறிவு சிறு வயசுலேயே கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த அகவுள் எவ்வளோ பொருள் தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. நாம் வேகமாக படிச்சுன்னு போகிறோம். ஆனால் வகுப்புன்னு நடத்தினாதான் ஒரு பாட்டினுடைய தன்மையை புரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர இது மாதிரி பேச்சில் உண்மை இங்கே கேட்போம், நல்லா தான் இருக்குது, இல்லை நல்லா இல்லை அவர் பேசுறது, அதோடு சேர்ந்து மறந்துடும். அடுத்தது இன்னொன்று வரும். இப்படியே தான் போய்கின்னு இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஆனால் அருட்பாவில் ஒன்று எடுத்துட்டோம்னா அது முழுமையாக நம்ம படிக்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொருளும் சரி. மகாதேவ மலை எடுத்தோம்னா 100 பாடல் 100 பாடலுடைய பொருள் தெரிஞ்சால் தான் அங்கே படித்து பொருள் உணர்ந்து அழ முடியும். பொருள் தெரியாத அழ முடியாது. சரிதா? அவ்வளோ உருக்கமாக எழுதுகிறார். ஒவ்வொரு பாட்டும் உருக்கமானது. அருட்பாவும் திருவாசகமும் அழுதால் பெறலாமேன்னார். அதனால் அழுது 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 எழுதப்பட்டது ரெண்டுமே. சரிதான். ஆனால் திருவாசகம் எப்படி படிக்கிறாங்க? ராகம் போட்டு படிக்கிறாங்க. காஞ்சியில் சொல்கிறேன். அது ஏற்புடையதான்னா ஏற்புடையது அன்று. ஏன்னா அது உருக்கம் உடையது. மணிவாச பெருமாந்து உருகி 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 பாடினார் அவர். சரிதா? அப்படிப்பட்ட பாடலை நாம் ராகம் போட்டு பாடும்போது சன்மார்க்கத்தில் கூட சொல்கிறேன். ராகம் போட்டு பாடினோம்னா மனம் எங்கேயோ போயிடும். உருகம்னா அந்த உருக்கம் இருக்கும்போது இறைவன் ஓடியாந்து உக்காந்துக்குவான் உள்ளத்தில். அன்னதானம் கூட அதே தான் சொல்கிறார். பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுகின்ற போது அப்போது பசித்த ஜீவர்கள்னு சொல்கிறார். நாம் அப்படி கொடுக்கல. எங்கள் சங்கம் அப்படி கொடுக்கல. பசிக்காதவங்கெல்லாம் கூட கொடுத்தான்னா எல்லாமே கை நீட்டுறாங்க, வாங்கிக்கின்னு போய்க்கினே இருக்கிறாங்க. நாம் சாப்பிடணுன்னா கூட வீட்டுக்கு எடுத்துன்னு போடலாம் அப்படின்றாங்க. அது மாதிரி இல்லை. நீ போய் தேடி போய் அந்த பசித்த ஜீவர்களுக்கு கொடுக்கணும். அதான் சொல்கிறார் கடைசியில், உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக. அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? சுத்த சன்மார்க்க பெருக சுகநிலை அழு. அகவனுடைய பயணம் இங்கே எழுதுகிறார். தெரியுதா? நாம் அது உணர்ந்து பார்க்கணும். எல்லா சங்கமும் அப்படி தான் இருக்குது. சாப்பாடு போட சொல்லலை. நீ ஒவ்வொன்றும் தர்மசாலையாக அவங்கவுங்க ஆகணும். உங்களால் முடிந்தது ஒரு ஜீவனுக்கோ 2 ஜீவனுக்கோ பசியாற்றுவது உடனே உனக்கு இங்கே பயன் கொடுக்கும். சரிதா? அதனால் அப்படி தான் சொன்னாரே தவிர நாமெல்லாம் எங்கள் சங்கம் உட்பட சொல்கிறோம். நாமெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு சாப்பாடு போடணும்.
ஆனால் யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரணும், அதுதான் உண்மை. அப்படி சேரும்போது தான் என்ன ஆகும்? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பரும். அவன் வந்துடுவான் உன்னை தேடிங்கன்னு. நீ அவனை தேட போக வேண்டியதே இல்லை. நாம் ஏன் இறைவனை தேடணும்? அவன் தேடி நம்ம வருவான். நாம் இருக்கிற இடம் இது தாண்டான்னுவான். தெரியுதா? அதனால் இது ஒரு ஷார்ட் வழி. அதுதான் சொல்கிறேன். அதுதான் சொன்னேன். சாகா நிலையாது அது மேவி நின் அன்பினொடும் ஓயாது உனைப்பாடி நின்றாடி. அங்கே புள்ளி வைக்கிறார். நின் அன்பினொடும்ன்றார். அதுதான் அங்கே முக்கியம். அன்புன்றது என்ன தெரியுமா? நாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல நமக்கு. அன்புன்னா ஒருத்தர் மீது செலுத்துறது, இறைவன் மீது செலுத்துறதுன்னு நினச்சிங்கிறோம். பெருமான்கிட்ட தான் எல்லாமே பதில் இருக்குது. இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் துன்பச் செய்தி கேட்கும்போதே இங்கே தண்ணி தாரதாரியாக வருது. அது அன்பு. தெரியுதா? அப்படி வரும். அந்த அன்புன்றது கண்ணில் நீர் பொழியணும். சொல்லும்போதே அது தாங்கக்கூட முடியாத அந்த உள்ளமும் இருக்கணும். அந்த உள்ளம் அப்படிப்பட்ட நிலையில் மாறணும். அதுதான் அன்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் சொல்கிறேன். தெரியுதா? நாம் காட்டுறதெல்லாம் அன்பு இல்லை. சரி, அவர் சொல்கிற அன்பு அப்படி தான் சொல்கிறார். வசன பாகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் நின் அன்பினோடும் ஓயாது உனைப்பாடி நின்றாடி. அது ஒரு வழி. ரெண்டாவது வழி உலகினுடைய வழியாம். என்ன சொல்கிறாரு? உயிர்க்கு இதம் புரிதல் வேண்டும். இது ஏன்னா இங்கே மனம் செம்மையாகும். செம்மையான பிறகு தான் இறைவன் திருவருள் வரும். அப்போ மனம் செம்மையாகிறதுக்கு என்ன காரணம்? இங்கே என்ன ஆகுது? சைவத்தில் என்ன வச்சாங்க? படிமார்க்கமாக வச்சாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். வள்ளலார் கூட சொல்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம். என்ன சொல்கிறாரு? 9 வயசு குழந்தை சொல்லுது வள்ளலார். பதி பூசை முதலாம் நற்கிரியையால் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் அப்படின்ட்டார். நாமெல்லாம் அசுத்த பாவனை, சுத்தம் இல்லை அசுத்தம். அசுத்தத்துக்கு பிறந்தவங்க நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்த தத்துவம் உடையவங்க நாம். எப்படி அசுத்தத்துக்கு? இப்போ 24 தத்துவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. உடல் தத்துவம்னு பேர் அதுக்கு. இதுக்கு இந்த 24 தத்துவங்களை இயக்குகின்றவன் யாருன்னா இங்கே உயிர், கண்டத்தில் இருக்கிற உயிர். காலம், நியதி, கலை, புருடன், அராகம், வித்தை, மாயை. 7 வித்யா தத்துவம்னு வேறு. இந்த வித்யா தத்துவத்துக்கு கீழே தான் இந்த 24 தத்துவங்கள் இயங்குது. இந்த ரெண்டும் சேர்த்து எத்தனை தத்துவம் ஆகுது? 31 தத்துவம் ஆகுது. இதுக்கு மேலே சிவ தத்துவம்னு இருக்குது. அந்த சிவ தத்துவம் 5. சுத்த வித்தை, ஈஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம். இந்த 5 தத்துவங்கள் அதுதான் தூய்மையானது. சுத்த மாயை. இந்த சுத்த மாயையில் பிறந்தவர்கள் தான் தேவர்கள்லாம். நாம் தேவர்களாகணுன்றது தான் நமக்குள்ளே இருக்குது. அதுங்கிட்ட போகிறது இல்லை. இந்த அசுத்தத்திலேயே உழண்டுங்கன்னு இருக்கிறோம். தெரியுதா? அதனால் சுத்தத்துக்கு போகணும்னு சொன்னால் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது என்னானே தெரியல. தெரியுதா? இங்கே கண்டத்தில் இருக்குது உயிர், இங்கே ஆன்மா இருக்குது. இந்த ரெண்டும் ஆன்மா வேறு, உயிர் வேறு இல்லை. ரெண்டும் ஒரு பொருள் தான். இந்த ஒரு பொருள் என்பது ஒழிகளொடுக்கம் சொல்லுது. ஆணைக்கை போல அபிநவத்து அப்படின்னா. ஆணைக்கை எது? தும்பிக்கை. தும்பிக்கை 2 வேலை செய்யுது. ஒன்று யாருன்னா கொடுத்தா வாங்குது, இன்னொன்று மூச்சுக்காற்று அதில் வருது.
அப்போது ஒரு கருவி இரண்டாக செயல்படுது. அதுபோல் இந்த ஆன்மா இரண்டாக செயல்படுகிறது. புரியுதா? அதனால் நமக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை நாம் தெரிஞ்சிக்காத போது இங்கே மட்டும் நிறைய இடத்துல தெரிய மாட்டோம். நிறைய ஃபோன் வருது சார், அது கேட்குறது எளிமையான கேள்வி தான், அதுவே புரிஞ்சிக்கலையேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் உடல் தத்துவம் நம்ம தத்துவத்தை புரிஞ்சுங்க, 36 தத்துவம் எதுன்னு தெரிஞ்சுங்க, அது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுங்கனாவே ஓரளவு நம்ம உணர்ந்தோம். அதுதான் சொல்கிறேன், தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரன் பாடினாங்களே இல்லை. தன்னை அறியணும். தன்னை அறியாமல் இறைவனை போய் நீங்க அறிய போகிற, அவனை அறிய முடியுமா? எங்கும் இருக்கிற பரம்பொருளை இந்த எதற்கெல்லாம் இருக்குது, பரம்பொருள் இருக்குது, நம்ம கண்ணுக்கு ஊனக்கண்ணுக்கு தெரியாது, ஞான கண்ணுக்கு தெரியும். பெருமானம் இருக்கிறது ஞான கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. எங்கே இருக்கிற பரம்பொருள். அதனால் அப்படி சொல்கிறார், தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவி நீ ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும், நீ வெண்ணிலாவி அப்படின்றார். அப்போது இறைவனை அறிவதற்கு தன்னை அறிவதற்கு இருக்குதும்மா. சரி, தன்னை அறிவதற்கு ஒரு தந்திரம் சொல்லணும் அப்படின்றார். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நான் யாருன்னே தெரிஞ்சிக்கல, இது வரைக்கும் நாம் யார் தெரியாது. அதனால் தெரியாமல் நமக்கு அதுதான் பழைய காலத்து ஒரு பாட்டு. தன்னிலக்கணம் கல்லார் தாம் அந்நியம் கற்றார் என்னாவார் என் கண்ணுக்கு இப்புலவர் அவரை துரும்பென்று எண்ணுவன் யான். எப்படி பேசுகிறாரு பாருங்க. பாடுதுறைன்னு ஒரு நூல், அது வெளியே நிறைய வந்தது இல்லை, கேள்விப்பட்டதும் இருக்காது நிறைய பேர், பழைய காலத்து இது. அப்போது தன்னிலக்கணங்கள் அவர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நூல் எழுதுகிறாரு, ஒருத்தர் வெளியிடுறாங்க நூல், அணிந்துரைக்கு மற்றவங்களை கேட்பாங்க. அணிந்துரை கேட்கும்போது அது அணிந்துரை கொடுக்கணும். இப்போ இது மாதிரி பாலகிருஷ்ணன் வெளியிட்டார் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை, அப்புறம் அகவலுக்கு விளக்க உரை, அதுக்கப்புறம் அருள் விளக்க மாலை, இதுக்கெல்லாம் நான் அணிந்துரை கொடுத்துருக்கிறேன். நான் அது திருத்தியும் கொடுத்துருக்குறேன், நிறைய பாடல்லாம் திருத்தி கொடுத்துருக்குறேன் நான். அது மாதிரி அவருக்கு எழுதுகிறாரு, தன்னிலக்கணம் கல்லார் தாம் அந்நியம் கற்றார். அந்நியம்ன்றது உலக நூல், தன்னிலக்கணன்றது தன்னை அறிகின்ற ஞானம். தன்னை அறிகின்ற ஞானம்தான் தலை ஞானம், சரிதா? அந்நியம் கற்றார் என்ன ஆவார் என் கண்ணுக்கு இப்புலவர். அவரை பெரிய புலவராக இருந்திருப்பான், ஆனால் ஞானம் இல்லைன்னா காலாங்க பிரயோஜனம் இல்லை. துரும்பென்று எண்ணும் அஞ்ஞான் அப்படின்றார். அது மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க ஞானத்தை பற்றி. ஆகவே இந்த ஞானம் என்பது உயர்ந்த நெறி, அந்த ஞானம்தான் சாகா தலை அப்படின்னு பேர். அப்போது சாகா தலை என்பது ஞானத்தை அறிவது தான் தலையாயது. வேறு எது நீ அறியவே இல்லையோ ஞானத்தை அறியணும். ஞானம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரோட்டில் போகிறோம், பைத்தியக்காரன், அவனுக்கு பித்து பிடிச்சிருக்குது, அவன் தண்ணியும் அறிய மாட்டான், எதையுமே அறிய மாட்டான், யாரும் கேட்கவும் மாட்டான், யாருன்னா கொடுத்தாக்கா வாங்கி சாப்பிடுவான் அதோடு சேர்ந்து. அப்போது அவனுக்குன்றது அந்த உணர்வு எதுவுமே இல்லை. அப்போ உணர்வு ஓணுன்னு சொன்னால் அப்போ அறிவு இருக்கணும். அந்த அறிவில்லாத இந்த உலகத்தில் செயல்பட முடியாது. சாகா தலைன்றது ஞானம், எதுவாக இருந்தாலும் ஞானம்தான் அது உயர்ந்த தலைன்றது. சாகாமல் இருப்பதற்கு ஞானம் பெற்றாலே ஒழிய வேறு எதனாலேயும் அடைய முடியாது என்பது தான், சரிதா? அதுக்கு இந்த ஆன்மான்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மான்றது சத்து அசத்து. ஆன்மா தனியாக எங்கேயுமே இருக்காது.
அதுக்கு ஒரு ஊடு கொடுத்தா தான் அது இருக்கும். அப்போ அந்த ஊடுன்றது அசத்து, ஊடு கட்டி. நமக்கு எப்படி ஒரு வீடு இருந்தால் தான் குடித்தனம் பண்ண முடியுமோ, அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஒரு வீடு இருந்தால் தான் அது இருக்க முடியும். அப்போ இந்த உடம்பு தான் வீடு. அதான் சொல்கிறார், சத்து அசத்து இவை இரண்டுக்கும் இடைப்பட்டதே ஆன்மா. சத்துன்றது உள்ளே இருக்கிற ஆன்மா. இறைவன் எங்கே இருக்கிறான்? ஆன்மாவுக்கு உள்ளீடாக இருக்கிற ஒரு பொருள். ஆன்மான்றதே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அது ஒரு அணு வடிவு தான். அந்த அணு வடிவு கண்ணுக்கு தெரியாது. இதுவே கண்ணுக்கு தெரியாத போது அதனுள் இருக்கிற சிவம் எப்படி கண்ணுக்கு தெரியும்? தெரியாது. அதனால் அப்போ சிவம் என்பது அந்த ஆன்மாவுக்கு உள்ளீடாக இருக்கிற சத்து பொருள், சித்து பொருள். இது அசத்து பொருள் எதுன்னா இந்த உடம்பு. இந்த உடம்புக்கும் அந்த சத்து பொருளுக்கும் இடையில் இருப்பது தான் ஆன்மா. சரிதா? அதனால் இப்படி சொல்கிறார், இது இரு திறன் உடையவுடு. இந்த ஆன்மாவுக்கு ரெண்டு ஆற்றல் உடையது. ஒன்று அறிவு, இன்னொன்று மற்றவற்றை அறியும் தன்மை உடையது. அறிவாக இருக்கிறது ஆன்மா. ஆன்மா எப்படி இருக்குது? அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு மற்றவர்களை அறியும் பொருளாகவும் இருக்குது. அதனால் ரெண்டு தன்மை உடையது. அதுதான் சொல்கிறாரு. அது எப்படின்னா, இந்த ஆன்மாவானது உலகத்தையும் உலகத்து பொருளையும் அறியும். இந்த ஆன்மா உலகத்தை அறியும், அதில் உள்ளே இருக்கிற பொருளையும் அறியும். அறிவுன்றது வளர வளர தன்னையும் அறியும், தனக்கு உயிராக இருக்கிற தலைவனையும் அறியும். இதுதான் பக்குவப்படும் போது தான் இந்த ஆன்மா தலைவனை அறியும், தன்னை அறியும், தலைவனை அறியும். அதுதான் முடிந்த முடிவு. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. முதல்ல தன்னை அறியணும், ரெண்டாவது தனக்கு ஆதாரமாக இருக்கின்ற தலைவனை அறியும். அதுதான் எல்லா பாடல்களும் எல்லா நெறிகளும் சொல்லுகிறது. வள்ளலார் கூட சொல்லுவார், பதிநிலை பசுநிலை பாச நிலையெல்லாம் மதியுற தெளித்த வயங்கு சர்க்குருவேன்னார். இதெல்லாம் எனக்கு மதியுற, என்னுடைய அறிவில் படும்படியாக சொன்ன வயங்கு சர்க்குருவே. இறைவனை சர்க்குருவாக சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒரு குருன்னும் போது அப்போ நமக்கு குரு யார்? அவரு தான் குரு. அதனால தான் இவரை நாம் பிடிச்சிக்கணும். குரு இல்லாத எந்த பொருளும் சித்திக்காது, ஞானம் விளங்காது. அதனால் எல்லாருக்கும் குருவாக வந்தவர் தான் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார். அதனால் இந்த ஆன்மா இரு திறன் உடையது என்பதை திருக்குறள் கூட சொல்லுது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று விலகு. இருமை வகை தெரிந்து அப்படின்ட்டார். அப்போ இருமைன்னா இரண்டு தன்மையும் தெரியணும். தன்னை யாரும் தெரியணும், தனக்கு அதிகமாக இருக்கிற பொருளையும் தெரியணும். இது தெரியாதவங்க பிரயோஜனம் இல்லை. இன்னொரு பாடல் சைவத்தில் என்னை அறிவென்றான், என் அறிவினுள் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், சந்ததமும் உன்னிப்பாராது மறைத்ததுவே பாசம் என்றார். இம்மூன்றும் உணர்ந்தவர் முத்தராமேன்ட்டார். எளிமையாக சொல்லிட்டார். சிவபோக சாரன்னு குரு திருநாவுக்கரசர் எழுதுனது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த சிவபோக சாரத்தில் சொல்கிறார், என்னை அறிவென்றான். அறிவுன்றது ஆன்மா. நாமெல்லாம் அறிவு கிடையாது. அவர் சொன்னார் அறிவுன்னு. ஏன்னா அவருடைய அறிவு சுத்தமான அறிவு.
நம்முடைய அறிவு அசுத்தமான அறிவு. அதனால் அவர் சொல்கிறது ஆன்மா, தூய ஆன்மாவை பற்றி சொல்கிறார். என்னை அறிவென்றான், என் அறிவினுள் அதுக்கு உள்ளீடாக இருக்கிற பரம்பொருளை, ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அப்போ ஆனந்தம் எங்கே இருக்குதுன்னா அவனிடத்தில் தான் இருக்குது. அவனிடத்தில் இருக்கிற ஆனந்தம் நம்மக்கிட்ட வருது. என்னை அறிவென்றான், என் அறிவினுள் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததமும் அப்படின்னார். சந்ததம்னா ஒவ்வொரு பிறவிதோறும் என்னை பாராமல் மறைத்ததுவே பாசம் என்றான். நீ அங்கெல்லாம் போவாத, நீ இங்கே வரு, இந்த உலகத்திலே பார்த்துன்னு வா அப்படின்னு இந்த அறிவு சொல்லுது. அதுக்கு மனம் கூட சேர்ந்துக்குது. அதனால் இந்த மனமும் அறிவும் சேர்ந்து இந்த உலகப் பொருள்களையே காட்டி அதிலேயே ஆசை வைத்து இப்படியே அழியும்படி செய்வது தான் இது. அதனால் இப்படி சொல்கிறார். அப்போது இது மூன்றும் உணர்ந்தவர் தான் முத்தர், பதி பசு பாசம். இது வள்ளல் பெருமான் அருமையாக சொல்கிறார். எனக்கு இறைவன் கொடுத்தான், மதிவரு தெளித்தான், ஞான சர்க்குருவே அப்படின்றான். அதனால் இந்த உள்ளே இருக்கிற ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சாகாத்தலை என்கிற ஞானம் இல்லாத அறிந்து கொள்ள முடியாது. அப்போ எங்கே போய் வாங்கணும் ஞானத்தை? எங்கன்னா வாங்க முடியுமா? யாருன்னா கேட்டால் கொடுப்பாங்களா? யார்கிட்ட போய் கேட்கறது? இது ஒரு இது இல்லை. இறைவன் கொடுத்தாலே ஒழிய ஞானம் விளங்காது. அப்போ உனக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துக்கிறானே, உனக்கு சுதந்திர அறிவு கொடுத்துருக்கிறான். அந்த சுதந்திர அறிவு நீ பயன்படுத்திக்கணுமே இல்லை, ஓடி ஓடி தெரிஞ்சுக்கணுமே இல்லை. ஐயா இது எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட தொடர்பு கண்டு அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஆன்மாவினுடைய வேலையை. இதெல்லாம் யார் போய் கேட்குறது? அவங்கக்கிட்ட போய் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அப்படியே இருந்தால் அப்படியே தான் பிறவி அடுத்தது காத்துங்குது. இந்த உலகிலே போட்டு அழுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் வந்து ஞானம் இல்லாத நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது, தன்னையும் அறிந்து கொள்ள முடியாது. சரிதான்? அதனால் தன்னையும் அறியணும்னா ஞானம் வேணும், இறைவனை அறியணும்னா ஞானம் வேணும். இந்த ரெண்டும் இருக்கணும். அது வந்து அந்த இரண்டு தீயது ரெண்டு இருக்குது, அது மூன்று இருக்குது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இதுதான் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து நம்ம அறிவில் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அறிவில் சூழ்ந்து கொண்டு இருக்கு. சூரியன் இருக்கிறான் பிரகாசமாக, மேகம் வந்து என்ன பண்ணுது, அதை மறைக்குது. மறைச்ச உடனே சைடில் வந்து அது சூரிய ஒளி தெரியுமே தவிர நேரடியாக ஒளி தெரியாது நமக்கு. அப்போது என்ன ஆகும்? இருண்டு இருக்கும், ஓரளவு இருண்டு இருக்கும். அப்போது நீங்கள் ஏன் சூரியன் வந்து படலைன்னு மேலே பார்த்தா மூடிக்கொண்டு இருக்கும். அது மாதிரி நம்ம உள்ளத்தில் மூடிக்கொண்டு இருப்பது அறியாமை. அதுக்கு தான் வந்து வடலூரில் திரை தூக்கி தரிசனம் காட்டினார். கருப்பு திரைன்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். அறியாமை நீக்கிக் கொள்வதே கருப்பு திரை. நீலத்திரைன்னா என்ன அதுக்கு அடுத்தது. நம் உள்ளத்தில் இருக்கிற போராமை, பொச்சரிப்பு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் நீக்கணும். ரெண்டாவது. மூணாவது பச்சைத்திரை, பந்த பாசங்கள். குடும்ப பந்தம் மட்டும் நினைக்காதீங்க. நான் இந்த தெரு விட்டு நான் அடுத்த தெருக்கு எங்கே போகிறது, எனக்கு இதே சௌகரியமாக இருக்குது அப்படின்னு உங்களெல்லாம் பழகணும் எடுத்து விட்டு எப்படி போகிறது? பாசம். இந்த ஊரை விட்டு எங்கே இன்னொரு ஊருக்கு போகிறது? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலும் தலையெழுத்தேன்னு போய் தான் தேரணும். மாற்றிக்கினே இருப்பாங்க, வேறு வழி கிடையாது. சரிதா? அவன் மட்டும் எப்படி செட் ஆகுது? கொஞ்சம் செட் ஆகாது தான் இருக்கும். கொஞ்சம் பழகிடுச்சுன்னா பரவாயில்ல.
பா அங்கே விட இங்கே எவ்வளோ மேலு பாடணுமா, அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி வந்து பச்சைத்திரை, சிகப்பு திரைன்னு ஒன்று இருக்குது. எது சொன்னாலும் சர்ருன்னு கோபம் வந்துடும், கோபதாபங்கள், அதுவும் அடக்கணும். ரெண்டாவது திரை மாதிரி உள்ள வஞ்சம் வச்சு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னார். அப்போது நீலத்திரைன்றது விஷமம். இந்த இடத்துல வந்து நாலாவது திரை கோபதாபங்கள், அதுவும் விடணும். ஐந்தாவது திரை பொன்மைத்திரை. பொன்மை என்றது அப்போ தான் நமக்கு அறிவே விளங்கும். இது வரைக்கும் உலகில் இருந்தால் ஒன்றுமே தெரியல. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும், ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். பரவாயில்ல, அப்போ தான் ஒரு மனிதனாகவே இருக்க ஆரம்பிப்போம். நாங்கள் 3 பேர் வந்தோம் ட்ரெயினில். அங்கே டிக்கெட்டு இங்கே இருக்கிறவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், டீச்சரு அதை காமிச்சு நாங்கள் வந்து டிக் மார்க் பண்ணால் தான் அது ஒன்றும் அப்படின்னு கேட்குறான். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோம். அவன் என்ன சொன்னான், அங்கே போய் எனக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், நாம் சன்மார்கி, நான் அங்கே ட்ரெயின் போகிற வரைக்கும் நாம் அங்கேயே இருப்போம், அவனை தேடி பார்ப்போம், பார்த்து கொடுத்துடுவோம். அவனுக்கு ஒரு நல்ல பேர், நமக்கு நம்ம பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் தான் இருந்து தான் பார்த்தோம், அவர் கிடைக்கல. அப்புறம் சூழ்நிலை மாறி போச்சு, வந்துட்டோம்னு வச்சுங்க. நம்ம சன்மார்கின்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் அப்படிலாம் பயன்படுத்திக்கணும், சரிதான். அதனால் வந்து இப்படி அந்த பொன்மைத்திரை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால்தான் நாம் இப்படி நடக்கணும், இப்படி உயர்வு அடையணும் நாம் அப்படின்றது. அந்த எண்ணங்கள்லாம் அப்போ தான் தூய்மையாக எண்ணம் அப்போ தான் வரும். அதுக்கு அடுத்தது வெண்மைத்திரை. வெண்மைத்திரைன்றது நீ இப்படி ஞானம் வந்துன்னாக்கா அருள் சக்தி உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்போ வெண்மைத்திரை உனக்கு சேரும்போது இறக்கம் நல்லா வரும். அப்போ தான் இறக்கம் உனக்கு வரும், சரிதா. அதுக்கு அடுத்தது கலப்புத்திரை. கலப்புத்திரைன்னும் போது நீ எல்லாத்தையும் விட்டா கூட சாமிக்கு இங்கே தான் கும்பிட்டுக்கின்னு இருப்பான். ஆனால் ஏதோ நினப்பு எல்லாம் வீட்டு நினப்பு முதற்கொண்டு உலக நினப்பு முதற்கொண்டு அங்கே தான் வந்து தாக்கும். புஸ்தகத்தை படித்தா கூட சரி, மற்ற எண்ணங்கள்லாம் வந்து தாக்கும். இது இயல்பு. அதனால் வந்து அதையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான். அதனால் இப்படிலாம் வந்து பெருமான் வந்து பாமர மக்களுக்கோசம் அங்கே வைக்கப்பட்டது வடலூரில். ஆனால் நாம் வந்து உள்ளத்தில் தான் பார்க்கணும். நமக்குள்ளே வந்து திரை நீக்கி சபையானது உளமென தான் அமர்ந்தனக்கே அபயம் அளித்ததோர் அடுப்பன். அப்போ உள்ளம்தான் சபை. அப்போ உள்ளத்தில் பார்க்கணும் நாம். அப்போ உள்ளத்தில் பார்க்கும்போது தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிறு ஒளி கூட நமக்கு பண்படுத்திடும். உள்ளம் எண்ணங்கள் பண்படுத்தும், பக்குவப்படுத்தும், சரிதா. அதனால் எல்லாமே உள்ளே இருந்து பார்க்கறது தான் நமக்கு அறிவு விளங்கும் என்பதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறாரு. அப்போது அன்பு ஏற்படும், அதுக்கப்புறம் அறிவும் ஏற்படும். அன்புன்றது அறம், அதாவது அறிவுன்றது அருள். அன்பு என்பது அறம், அதான் அருள். அறிவு என்பது அந்த இறைவனை அறியக்கூடிய அறிவு. இந்த ரெண்டும் சேரும்போது தான் நாம் இறைவனை முழுமையாக ஓரளவு துதிக்க முடியும், இல்லைன்னா துதிக்க முடியாது. சும்மா ஒரு மனத்தில் எண்ணம் இல்லாத சும்மாங்கட்டும் பாட்டு பாடி துதிக்கிறது ஒன்றும் இல்லை. உள்ளத்திலிருந்து அழுது தொழுது பாடணும், பிறரை அழ வைக்கணும். அது மாதிரி உருக்கம் வரணும். நாம் வீட்டில் பாடினா கூட சரி, அதுதான் உண்மை. இல்லைன்னா 100 கோடி நாளிருந்து நூல் பல கற்றாலும் 6 கோடி சித்தியெல்லாம் சித்தி அடைந்தாலும் பேரில்லை. பழைய நூல்
நித்தம் மலரடிக்கு நீங்காமல் நின்று மனம் அத்திவிதம் ஆகாவிடு. இந்த மனம் அத்திவிதம் துவிதமாக இருக்குது. நமக்கு இங்கே தான் கும்பிடுவோம், வீட்டு நினைப்பு இருக்கும். ஆனால் அத்துவிதன்றது ஒரே இறைவன் திருவடின்னா இறைவன் திருவடி மட்டும்தான் நினைக்கணும். மனம் வேறு எதுலையுமே சிதறக்கூடாது. சிதறிச்சுன்னா அப்போ வழிபாடு போச்சுன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் வழிபாடில் சேர்த்திக்கல, நாம் ஏமாற்றிக்கிறது. அது ஒவ்வொருத்தரும் நாம் ஏமாற்றிக்கிறது. அதுதான் இங்கே பழைய பாடல் சொல்கிறார். 100 கோடி நாள் இருந்தும் பல நூல் கற்றாலும், எத்தனை கற்றாலும் சரி, 6 கோடி சித்தி அடைந்தாலும் பேர் இல்லை. அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பண்டிதன் ஆக முடியும், அவ்வளோதானே தவிர இறைவனுக்கு ஆட்பட முடியுமான்னா முடியாது. நித்தம் மலரடிக்கு இறைவனுடைய திருவடியை நீங்காமல் நின்று மனத்தில் அப்படியே ஒருநிலைப்படுத்தணும். நின்று மனம் அத்திவிதம் ஆகாவிடும். மனம் ஒன்றல்லன்னா வழிபாடு பிரயோஜனம் இல்லாது போய்விடும். இப்படிலாம் ஆதி காலத்துலேருந்தே சொல்லிட்டாங்க. அதனால் நல்லதெல்லாம் நாம் கேட்கணும். வள்ளுவர் கூட அதான் சொல்கிறாரு, நல்லாறு எனப்படுவது யாதனை. நல்லாறு, நல்லாறுன்னா வேகவதி ஆறு பாலாறுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. ஆறுன்னா வழி. நல் வழி எதுன்னு சொன்னால் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. பிற உயிரை கொல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு சிற்று உயிரை கூட கொல்லக்கூடாது. எறும்பு இருக்குது பாருங்கள், சிற்று உயிர். அது கண்ணு தெரியுமான்னா கண்ணு தெரியாது. அது 3 அறிவு 4 அறிவு உடையதுக்கு தான் பறவை இதெல்லாம் கண்ணு தெரியும். 3 அறிவுக்கு கண்ணு தெரியாது. ஓரறிவு உடையது மரம் செடி கொடிகள். ஈரறிவு உடையது இந்த நாக்குப்பூச்சி, இதெல்லாம் புழுத்தன்மை உடையது. அது சுவைத்தன்மை தான் தெரியும். அதுக்கு கண்ணும் கிடையாது, அறிவும் கிடையாது. சுவைத்தன்மை பார்த்தாக்க சாப்பிடும். ஆனால் எறும்பு அதுக்கும் கண்ணு தெரியாது, முகரும் தன்மை உடையது. நீ எங்கே வச்சாலும் நேராக போய் சாப்பிடும். நாம் என்ன பண்ணுறோம், 6 அறிவு அதை எடுத்து அப்படியே ஒரு தேங்காவில் அப்படியே சூழ்ந்துருக்குதுன்னா வெயிலில் பார்த்து போட்டு தட்டுவோம், அத்தனையும் செத்துடும். அவ்வளோ நல்ல காரியம் நம்ம பண்ணுறோம். எங்கே இறைவன் திருவருள் கிடைக்கும்? இது எண்ணி பார்க்கறதில்ல. நம்ம மாதிரி அது உயிர் இறைவன் தான் அப்படின்னா அதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்றது எண்ண முடியல. எண்ணி இருந்தாக்கா அது தீங்கு நேருமா? நேரம். அதனால் சிற்று உயிர் இருந்தால் கூட நம்ம மதிக்கு தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ பெரியது, அது எவ்வளோ பாடத்தை நமக்கு கொடுக்குது. எந்த ஒரு பொருளாக எங்கே போனாலும் கியூ வரிசையிலேயே போகுது. ரேஷன் கடையில் கியூ போகிறோமா நம்ம தெரிஞ்சவன்றதுனால சைடில் போகிறோம், வாங்குகிறோம். உனக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறதுனால. அதனால் என்ன பின்னால் இருக்கிறவெல்லாம் திட்டுவான். அந்த வார்த்தை உனக்கு அதுவே சாபமாக முடியும். சரிதா? இதெல்லாம் நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம மாதிரி ஜீவன் தானே. அதே நம்ம அண்ணன் தம்பிங்க இருந்ததுனாக்கா வாங்கிட்டோம், அக்கா வாங்குறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், நீ வாங்கிக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுப்போம். ஏன்? பந்த பாசம். அப்போ மற்றவங்களாம் பந்த பாசம் இல்லையான்னா அது உணர்றது இல்லை. அவங்க வேறு வேறு. இது ஒரு தாய் வயிற்று, அது ஒரு மொத்தமே ஒரே தாய். யாருன்னா அருள் சக்தி தான். நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கிறது இறைவன் தான். அருட்ஜோதி இறைவன் தான். எல்லாருக்கும் ஒரே தாய் தந்தையர் தான், வெவ்வேறு தாய் தந்தையர் கிடையாது. சரிதா? அதான் சொல்கிறார், நல்லாறு எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. அப்போ கொல்லாமை சூழும் நெறி எது? நாம் இருக்கிறது தான். அப்போது ஒரு கொல்லாமைன்றது அந்த சிற்று உயிர்களை கூட நாம் துன்பப்படுத்தக்கூடாது. சரிதா? அதுதான் கொல்லாமை.
சிவஞான சித்தியார் ஒன்று சொல்கிறார், உலகினை இறந்து நின்றது அவன் உரு என்பது ஓரா. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய இறைவன் நினைக்க முடியல. இந்த உலகத்தில் மட்டும்தான் இருக்கிறான். நம்ம பார்த்துங்கிறோம், அண்டங்களுக்கு எத்தனை கோடி உலகம் இருக்குது, அத்தனை கோடியில் அவன் தான் இருக்கிறான், அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி உணரணும். அது உலகினை இறந்து நின்றது. இந்த உலகுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவன் யாருன்னா இறைவன். அவன் உரு என்பது ஓரா. அவன் உரு தான். அவன் உரு எது? இதெல்லாமே அவன் உரு தான். மரம், செடி, கொடி, மற்ற கண்ணுக்கு தெரியும், மொத்தம் அவன் உரு தான். சரிதா? அவனை தவிர வேறு எதனா நீக்கி காமிங்க பார்க்கலாம், எதுவுமே கிடையாது. இந்த மைக் இருக்குது, இது அவன் உருன்னு சொன்னால் எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி சார் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இந்த இரும்பு எங்கேருந்து வந்தது? பஞ்சபூதத்தில் ஒன்று மண், அதிலிருந்து வந்தது தானே அது. அப்போது இது இப்படி செய்தால் இப்படி பேச முடியும் அப்படின்னு கருவி எங்கேருந்து வந்தது? அறிவிலேருந்து வந்தது. எல்லாமே அவன் போட்ட பிச்சை. சரிதா? இது நாம் உணர்ந்தாவே போதுமானது, உணர்றது இல்லை. இப்படி ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து இறைவன் இருக்கிறார்னு உணர்ந்தாக்கா நம்ம நிலையே மாறிடும். சரிதா? ஆனால் உணர்வது இல்லை. அதுதான் இங்கே இதுவாக இருக்குது. அதுதான் உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதும் வராது. இந்த உலகு அவன் உருவில் தோன்றி, இதெல்லாமே அவன் உரு. நாம் என்னமோ நினச்சிங்கிறோம். யாருக்குன்னா சொல்லி பாருங்க, இறைவன் வேறு, நாம் அது வேறு ஆக முடியுமா? நாம் அது ஆக முடியுமா? இங்கே என்ன போட்டுது பாருங்க. அது யாருக்கு பொருந்தோம்? அவருக்கு தான் பொருந்தோம். நாம் எப்படி போனோம்னா, அது நீ ஆகிறாய். அதுன்றது சிவம், நீன்றது ஜீவன். இந்த ஜீவன் தான் அது ஆக முடியும். இவருக்கு பொருந்தும், பெருமானுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாது. நாமெல்லாம் ஜீவர்கள். இந்த ஜீவத்தன்மையில் இருக்கிறோம். இந்த அழுக்கு நீங்கி போச்சுன்னா அந்த தன்மைக்கு போயிடும். அது நீ அது ஆகிறாய். தத்துவம் அசி, தத் துவம் அசி. தத்துன்றது அது, துவம்ன்றது நீ, அசின்றது ஆகிறார். இதுதான் இங்கே தமிழில் வச்சது. சரிதா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை சொல்கிறாரு. உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது ஒரு. எல்லாமே அவனிடத்தில் தோன்றி ஒடுங்குவதும் அவன்தான். எல்லாமே தோற்றுது, சில காலம் வாழுது, அதுக்கப்புறம் ஒடுங்குது. இதுதான் உலக செயல் அத்தனையும் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அதுக்குன்னு கர்த்தாக்களை வச்சிருக்கிறான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் போன்ற கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட சிவன்தான், அவன் ஆளு. சரிதா? அதனால் எல்லாமே அவன்தான். உலகமும் அவனுமாகி ஒன்றியே இருப்பதும் போகிறான். இந்த உலகம் அவன் தோற்றுவித்தது, ஆன்மாக்கள் அவன் தோற்றுவித்தது. சரிதா? அப்போது உலகமும் அவனே, எல்லாமே ஒன்றாக இருக்கிறோம். உலகம்னு சொன்னால் ஜட வஸ்து முதல் கொண்டு சத்து பொருள் வரைக்கும் இருக்குது, உயிர் பொருள் வரைக்கும் இருக்குது. அந்த உயிர் பொருள் உள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், ஜட வஸ்து பொருளையும் அவன் தான் இருக்கிறான். அப்போ எல்லாவற்றிலும் அவன் தான் இருக்கிறான்னும் போது அவனை நீக்கி எதனா காட்ட முடியுமான்னா ஒருவரால் கூட காட்ட முடியாது. இந்த உலகத்தில் அவனை நீக்கி ஒருவர், எல்லாமே அவனுடைய சொரூபம். எல்லாம் என் சொரூபம் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின பாடுறாரு. ஆனால் உலகினில் ஒருவன் என்றே உரைப்பர்கள் உணரார். எல்லாம் உலக மக்கள் தான், அவன் ஒருத்தன் இருக்கிறான்பா, அவன் தான் பார்த்துக்குவான் எல்லாம் அப்படின்னு வேறுபடுத்தி சொல்லுவாங்களே தவிர உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். சைவ சித்தியார் ஞானம் இது சைவ நூல் சொல்லுது பாது. சைவ நூல் வள்ளலார் அப்படியே எடுத்துக்கிறார், ஒரு சிலது எடுத்துக்கிறார். சரிதா? வேதாந்தத்தினுடைய பொருளையும் ஒரு சிலது எடுத்துக்கிறார், சித்தாந்தத்தினுடைய ஒரு பொருளையும் எடுத்துக்கிறார்.
எது உயர்ந்த பொருளோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு விட்டுக்கிறேன். அகவலில் பாருங்கள், சித்தாந்தத்தின் நிலையாகி அகவல் இதில் மகாதேவமாக சித்தாந்தத்தின் நிலையாகி வேதாந்தத்தின் நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்தத்தின் வெளியாகி நவநிலைக்கும் நன்னாதாகி மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி இப்படிலாம் அடிக்கணும் அழகாக அடிக்கணும் போகிறேன். என்னை பார்த்த வரைக்கும் மகாதேவம் மாலை மாதிரி வேறு எதுலேயுமே அவ்வளோ அழகாக பாடல் அமைந்ததே கிடையாது. அவ்வளோ அழகு, அவ்வளோ அடிக்கணும் போகிறார். ஒவ்வொரு சொல்லும் எவ்வளோ உணர்த்துறார் நமக்கு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. படிக்க படிக்க அவ்வளோ. அதனால் இந்த உலகத்தில் பிரிவுகள் 4 சொல்லப்பட்டிருக்குது. 4 பிராகிருதர்னு பேர், அதுதான் உலக மக்கள். நீ இது அவங்க உலக மக்களுக்கு எது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சரிதா? எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது, வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பிராகிருதர்னு பேர். ஏன்னா அவங்களுக்கு பிரகிருதி மாயை அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. சாப்பிடலை, என்னப்பா திருப்பி கொடுத்துட்ட, நீங்கள் தான் சொன்னீங்க யாரும் இல்லாத இடத்துல சாப்பிடு. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாங்க, அதனால் நான் என்னால் சாப்பிட முடியலைங்கன்னு திருப்பி கொடுத்துட்டார். அவர் இது டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தான் இது பண்ணாங்க, சரிதா? அப்படிலாம் பெரியவங்க வாழ்ந்துருக்காங்க, சரிதா? இன்னும் நாம் அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறோம், எது அறிவுனே தெரியாது இருக்கிறோம், சரிதா? அதனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. நான் அந்த ஒரு நிகழ்ச்சி ஆண்டு விழா கூட போயிருக்கேன். என்னை இட்டும் போனார் எங்கள் குரு, நீ வாப்பா அப்படின்னு. இதெல்லாம் பழைய இதில் நான்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு பெருமான் எனக்கு அப்போல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான். அறிவே இல்லாத எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மூலியமாக அறிவு புகட்டினார். வள்ளலார்னா சொல்கிறார், வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்தார் பெருஞ்சோதி. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பயன் நீ பெற்றுக்கோ, ஒவ்வொரு அறிவு பெற்று அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அதனால் அந்த அறிவை நாம் பெற்றுக்கணும். அது ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆட்பட்டு நாம் இல்லை. எதுலேயுமே நம்ம அறிவு எப்படின்னா மருள் அறிவாக தான் இருக்குது. நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது, மேலேயே போக மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது, இப்படி தான் இருக்கிறோம். அதுதான் வள்ளலார் சொல்கிறார், மருள் வளையில் அகப்பட்ட மனத்தால் அந்தோ மதிகலங்கி மெய்நிலைக்கோர் வழிகாணாதே இருள் நெறியில் கோல் இழந்த குருட்டு ஊமன் போல் எண்ணாதெல்லாம் எண்ணி ஏங்கி ஏங்கி உருள் சகட கால் போல் உழலா நின்றேன் சொல்றாரு பாருங்க மகாதேவ மாலிங்க. மருள் வலையில் அகப்பட்ட மனத்தால், மனம் இருக்குது பாருங்க, இந்த மனத்தை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் இறைவன் திருவருள் கிடைக்கும். மனத்தை வச்சுன்னு இருக்கும்போது எப்பவுமே நம்ம நல்லது செய்ய மாட்டேங்குது, இங்கேயும் காட்டுது அங்கேயும் காட்டுது. அதனால் மனத்தை தாண்டி போகணும், நம்ம அறிவு மனத்தை தாண்டி அறிவுக்கு போகணும். அதனால் சொல்கிறார், மருள் வலையில் அகப்பட்ட மனத்தால் அந்தோ மதிகலங்கி மெய்நிலைக்கோர் வழி காணாது. எது மெய்ன்னு தெரியல, யாரோ என்னென்னவோ பேசுகிறாங்க, என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. இதை விட்டு வீட்டுக்கு போனால் எல்லாமே மறந்து போகுது. அங்கே மாயி அப்படியே இழுத்துக்குது, வீடு மாயி இழுத்துக்குது, அங்கே கவ்விக்குது, சரிதா? இங்கே வரும்போது அது விடுபடுது கொஞ்சம். இதுதான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான். அதனால் மருள் வலையில் அகப்பட்ட மனத்தால் அந்தோ மதிகலங்கி மெய்நிலைக்கோர் வழிகாணாதே இருள் நெறியில் உருள் சகட கால் போல். உருள் சகட கால், சக்கரம் சுழண்டுக்கினே இருக்குது, அது மாதிரி இங்கே அங்கே இங்கே எங்கே சுழண்டுக்கினே இருக்கு. சுடலா நின்றேன், சுடலா நின்றேன்னு சுழல்கின்றேன்னு அர்த்தம். எப்படிலாம் பாடினாங்க வள்ளலார் பாடல். அதனால் அதெல்லாம் நாம் சிந்திக்கணும், படித்து நாம்
படிக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. என்ன கேட்டால் ஒரு 10 பாட்டு எடுத்துங்க, அந்த பொருள் உணர்ந்து படிங்க. ஒரு பாட்டு நீங்கள் மனசில் வச்சா கூட பொருள் உணருங்க. பொருள் உணராது படிக்கவா தேவையில்லை. அது அப்படியே போடும், மனத்தோடு போயிடும். பொருள் உணர்ந்தீங்கன்னா இங்கே அறிவுக்கிட்ட வந்துடும். அப்படிப்பட்ட பாடல் ஒவ்வொன்றும் அறுப்பா. சரிதா? படித்ததுனால ஒன்று எல்லா பாட்டும் சரிங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம அந்த மருள்நிலையிலிருந்து வெளிப்படணும்னா அருள்நிலைக்கு தான் நாம் போகணும். இன்னொன்று பிடிச்சாதான் இது நாம் மாறிடும். சரிங்களா? ஆனால் விட்டுருணும். அதுதான் சொல்கிறார். அதனால் இந்த அறிவு விளங்கணும்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றுத்துலேயும் அறிவு உலகில் நம்ம படைச்சிருக்கிறோம். இப்போ குடும்பம்னு எடுத்துங்க. குடும்பத்தில் அறிவுன்றது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மாமனார், மாமியார், நாத்தனார், மனைவி, பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட நாம் எப்படி பழகணும் அப்படின்றது அறிவு அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது கூட சன்மார்க்கம் தான் உணர முடியும். மற்ற உலகத்தார் வீட்டுக்கு பேசிடுவாங்க. ஆனால் சன்மார்க்கிகள் இவங்க இயல்பு இப்படி தான் பேசுவாங்க, இதிலிருந்து நாம் கேட்டுக்கூடாது. நம்முடைய இயல்புன்னா எல்லாவற்றையும் மறந்து இறைவனுடைய நினைவிலேயே நாம் இருக்கிறவங்க, அதெல்லாம் காதில் போட்டுக்கூடாது அப்படின்னு இருக்கணும். சரிதா? அப்படி இருந்தாலே ஒழிய நாம் அந்த ஞானத்தை அடைய முடியாது. இன்னொன்று கூட சொல்கிறாரு, இது லேடிஸ் கதையாக இருக்குது, இருந்தாலும் அறிவு விளக்கத்துக்கு சொல்கிறோம். ஒரு அதாவது விலை மாதர் அது இருப்பாங்க. விலை மாதர் அந்த பெண் அந்த நடத்தக்கூடிய ஒரு மூதாட்டியை கேட்குறாங்க. கேட்டு அவள் தெளிவு பண்ணிக்கிறான். அன்னையே அணையதோழி உன்னை நான் ஒன்று கேட்பேன், எனக்கு உண்மை உரைத்திடல் வேண்டும். விவேக சிந்தாமணியில் வருது. எங்கள் அப்பா காலத்தில் படித்ததெல்லாம் அது. அன்னையே அணையதோழி, அன்னை போல் இருக்கிற நீங்கள், நான் உன்னை ஒன்று கேட்குறோம், எனக்கு தெளிவுபடுத்தணுன்ற. இதுவும் அறிவு தான் அப்படின்றது. அப்போ சொல்கிறா, என்னையே விரும்பி எனக்கும் ஒரு இன்பம் நல்கி பொன்னையும் பொருளையும் என் பாதப்போதில் வீழ்வது என்ன அப்படின்றார். பாதப்போதில் கொட்டி என் பாதமே கதியாக இருக்கிறான்னு என்ன காரணம் அப்படின்னு அந்த கேள்வி எழுப்புறார். அதுக்கு அவ சொல்கிறா, முன்னை அறம் செய்யாதார் பொருள்கள் சிதற வேண்டி நம்மையும் சூதையும் கல்லையும் நான்முகன் படைத்தவாறு. இந்த உலகத்தில் கெட்டதெல்லாம் ஏன் தோன்றிருக்குதுன்னா, நாம் வினையை கழிக்கிறதுக்கு தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் நம்ம திட்டுறாங்கன்னு சொன்னால், நான் செய்த பாவ வினை அவர் மூலியமாக எனக்கு கழியுதுன்னு அர்த்தம். அதனால் யார் திட்டினாலும் எது செய்தாலும் பொறுத்து கொள்வது, அதுதான் தண்டனை. பெரியவங்க அப்போ அந்த காலத்துலேருந்து உணர்த்தி இருக்கிறாங்க. விவேக சிந்தாமணி எப்படி இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த நூல்களை பார்க்கும்போது அவ்வளோ உருக்கம் வருது. இன்னொன்று கூட பாருங்கள், நம்ம தொடர்புடையது தான். மண்ணான் சட்டி கரத்தேந்தி மரணாய் கவ்வும் காலினார். ஒருத்தன் பிச்சை எடுக்க வரான், அம்மானு கேட்குறான். எப்படி வச்சுருக்கிறான்? சட்டி. அந்த காலத்தில் சட்டி தானே, சட்டி. மண்ணான் சட்டி கரத்தேந்தி அவன் காலெல்லாம் நேர்ந்து போயிருக்குது. மரணாய் கவ்வும் காலினாராய். மரநாய் எப்படி இருக்கும்? மெலிசாக இருக்கும் கால்.
அப்படி சொல்கிறார். மரணாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்து ஏங்கும் அவரை அறிவேன் அறிவேன்றார். அங்கே மாடி மேலே இருக்கிறா அவங்கக்கிட்ட வந்து மா அப்படின்னு கேட்குறான், பிச்சை கேட்குறான். இவன் யார் தெரியுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பன்னார் மொழியார் பொற்கிண்ணத்தில் பாலடிசில் பரிந்து ஊட்ட உண்ணாது உண்டவன் ஒருவருக்கும் ஈயாமாந்தர் இவர்தானே. சம்சாரம் வந்து பொற்கிண்ணத்தில் வந்து பால் சோறு வந்து ஊட்டுற அப்போது எவனோ ஒருத்தன் வந்து ஐயான்னு கேட்குறான். அது காதிலே போட்டுக்கல, சரிதா, அது போடுன்னு சொல்லலை. இப்படி ஆனந்தமாக இருந்தான். அவன்தான் இவன் அடையாளம் காட்டுறாரு. இவன் சட்டி வச்சுன்னு கேட்குறானே, முதல்ல எப்படி இருந்தான், அவன்தான் இவன் அப்படின்னு அடையாளம் காட்டுறார். அப்போது தர்மன்றது இல்லைன்னா அடுத்த பிறவி அதுதான் பிச்சை எடுக்கிறது தான். சரிதா, பிச்சைகள்லாம் நிறைய பேர் ஏன் வருதுன்னா, முற்பிறவியில் வந்து ஈயாதாறு நிறைய இருக்கும்போது இப்போ இந்த பிறவியில் நிறைய வந்துடுறாங்க அவங்க. சரிதா, இதை நாம் உணர்றது கிடையாது, உணர்த்துகின்ற பாடலையும் நாம் சிந்திக்கிறது கிடையாது. சரிதா, ஏதோ ஒன்று நம்ம படித்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு எதுலேயோ நம்ம இருக்கிறோம். இப்படியே போதே தவிர வேகமாக ஆழ்ந்து போனால் தான் அது நம்ம உணர முடியும். அதனால் வந்து இப்படிலாம் வந்து சரிகிரி இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. அவரவருக்குள்ள ஒவ்வொரு தன்மையை சொல்கிறார். சரியாளருக்கு 1000 பிறவி இன்னும் இருக்குதுன்றார். அதாவது வழிபாடு செய்கிறவங்களுக்கு இன்னும் 1000 பிறவின்றார். கிரியாளர் மந்திரம் சொல்வது, ஜீவகாருண்யம் பண்ணுறது, இவங்களெல்லாம் வந்து இன்னும் 100 பிறவி என்றார். யோகம் செய்கிறவங்களுக்கு இன்னும் 1 பிறவி என்றார். ஞானம் செய்கிறவங்களுக்கு இப்பிறவியே முக்தி என்றார். உற்ற சரிதையருக்கு 1000 பிறவி, மற்றையோர்க்கோர் பிறவி 100ஆம். ஊனமிலா யோகிக்கு இன்னும் 1 பிறப்பாம், ஞானிக்கு இப்பிறப்பே முத்தின்னு பழையனூர் சொல்லுது. சரிதா, அதனால் இப்படிலாம் வந்து பெரியவங்க நூலில் அன்னை காலத்தில் சொல்லியிருக்காங்க. நாம் அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு அது என்னான்னு தெரியும். சரிதா, அப்போது அப்படி தெரிஞ்சது பிறகு தான் நாம் வந்து இறைவனை தேடும் படலமாக நாம் அமைய முடியும். ஒன்றுமே தெரியாத நாம் இப்படியே இருந்துட்டாக்கா பிரயோஜனம் இல்லை. நமக்கு அந்த தாகம் இருக்கணும். ஞான தாகம் இல்லைன்னா அடைய முடியாது. அதுதான் வந்து ஒழிகளொடுக்கம் சொல்லுது. குன்று அழலில் நொந்து நீர் தேடும் குருடனை போலுன்றார். குன்றுன்னா மலை மேலே போயிட்டான், அங்கே தாகம், வெயில், தாகம் எடுக்கும். அவனே குருடன், தண்ணி எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அது தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடியும் போகிறானா. அது மாதிரி நாம் ஞானம் அடையிறதுக்கு யார் கதி, அந்த குருவை தேடின்னு போனோன்றார். இன்னொன்று சொல்கிறாரு, பசுவை பார்க்கும் கன்று போல். கன்று இருக்குது பாருங்கள், குச்சின்னு விளையாடும், வெளியிலாம் அடங்காது அது. ஆனால் பசி வந்துட்டால் எங்கே போவான், தாய் பசுக்கிட்ட தான் வரும். சரிதா, தாய்மார்கள் வந்து குழந்தை பெற்றுட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் விளையாட விடுவாங்க, எல்லோரும் கொஞ்சம் விளையாடுவாங்க. பசின்னு வந்துட்டா எப்படியாப்பட்டவங்கக்கிட்டும் போகாது, தாய் தான் போகும், தாய்கிட்ட தான் வரும். எவ்வளோ பெரிய ஆற்றல் வச்சுக்கிறோம், அந்த தாய்க்கு எவ்வளோ சக்தி வச்சுருக்கிறோம். அந்த குழந்தை பாரு, தெரியுது, யார் கூப்பிட்டாலும் வரே வராது. ஒன்றா பாருங்கள், அனுபவம் தெரியும் உங்களுக்கு, வராது. தாய் தவிர பசி வந்துட்ட வரைக்கும் எதுவும் போகும். இன்னும் நமக்கு பசி வரலை, தெரியுதா, பசி வந்தால் கண்டிப்பாக போவோம். பசி வரலை, எப்போ வருதோ அது கூட இறைவனுடைய செயல் தான். பசி வந்துட்டால் தேடி போவோம். நீ எங்கேயும் தேட வேணாம், நம்ம கூடவே இருக்கிறார், இவர் தான் குரு. தெரியுதா, அப்போது ஒவ்வொன்றும் பாடல்லையும் வந்து கருத்து தெரிஞ்சு கேட்டு 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 தெளிவு அடைகிறது தான் ஞானம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே இப்படிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால்
ஒரு வேடிக்கை ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். ஒரு புலவன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வயசானவங்க படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க புலவன் அப்போல்லாம் புலவர் வீட்டிலலாம் அடுப்பு தூங்குன்னுவாங்க. அப்போ 2 பேர் போயிட்டு வந்தியே, அரசன்கிட்ட போயிட்டு வந்தியே, என்ன பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான் மனைவி. அவன் சொல்கிறான், அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பாட்டு தான் இங்கே அருமையாக இருக்குது. இம்பர்தம் ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றால் பாணி. பாணான்னா புலவன் அர்த்தம், பாணின்னா புலவனுடைய சம்சாரம். இம்பர்தமையே ராமனையே பாடி அவனை பற்றியே பொழிச்சா பாடினிய என்ன எடுத்துன்னு வந்தேன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, பம்பு சீர் வேடம் என்றேன், உழும் என்றால் படணும் தன்னை. வேடம்னா யானைன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் மாடுன்னுக்கு வேடன்னு பொருள். அப்போது வேடம்னாக்கா உழு, நம்ம உழலாம், கழனி வச்சுக்கிறோம், அது உழுறதுக்கு பயன்படும், பரவாயில்ல அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவனுக்கு மட்டும் புரியல. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, வம்பதான் கலவம் என்றேன். கலவம்னா யானைன்னு அர்த்தம். இன்னொன்று சந்தனம்ன்றான். கலவம் பூசும் என்றார், பூசிக்கலாம் அப்படின்னா. சந்தனம் தானே, நம்மெல்லாம் பூசினா போகுது அப்படின்றார். அப்புறம் மாதங்கம் என்றேன், தங்கமாக கொடுத்தாங்க, அப்போ நாம் வாழ்ந்தோம் என்றார். மாதங்கன்னா யானைன்னு அர்த்தம், நாம் வாழ்ந்தோம் என்றார். அதுக்கப்புறம் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கணும். கைமா என்றேன் சும்மா கலங்கினாள். கைமான்னா தும்பிக்கை உடைய யானை, அதுக்கு கைமான்னு ஒரு பேர் யானைக்கு. அதுக்கு அவளுக்கு தெரியும், வேறு பொருள் கிடையாது பாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சொன்னார், ஒன்றுத்து தான் சொன்னார், நம்ம புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அந்த காலத்து இது. நம்ம அறிவு வளர்ச்சி இருந்தால் தான் இதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அறிவு வேணும்னு கேட்கணும். சாமிக்கிட்ட என்ன கேட்குறோம், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் வீடு கட்டணும், எனக்கு நோயெல்லாம் வந்துச்சு, நீ தீர்க்கணும். அது என்ன டாக்டரா, ஃபைனான்சியரா, எனக்கு அறிவு வேணும் கொடுன்னு ஒருத்தராவது கேட்குறோமா? அறிவு கேட்கறது கிடையாது. அறிவு தவிர எல்லாமே கேட்குறோம், கொடுக்குறோம். ஏன்னா அந்த குழந்தை என்னென்னா கேட்குது, அதுக்கு என்ன வேணும்னு அதுக்கே தெரியலன்னு கொடுக்குறோம். நமக்கு என்ன வேணுன்றத நமக்கே தெரியல, தெரியுதா? இப்போதைக்கு வீட்டுக்கு போனால் சுகமாக தூங்கலாம், அதுதான் இருக்குது. இந்த நேரம் அடுத்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு அரை நாள் பொறுத்துங்க. ஏன்னா கேட்டு வச்சா இது என்றைக்கும் அடுத்த பிறவிக்கு வரும். இதை கேட்டதுனால சாப்பிட்றதெல்லாம் அன்றைக்கே வந்துடும், பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் இந்த உலகத்தில் இருக்குது எல்லாமே பெருசு கிடையாது, ஞானம்தான் பெருசு. நீங்கள் ஒரே ஒரு சொல்லை மட்டும் சுமந்துக்கின்னு போங்க, தெரியுதா? அது கஷ்டப்பட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா அது ஒன்றே ஒன்று சொன்னார் அப்படின்னு அது போதும். அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், அவரால் தாங்கவே முடியல, கீழ்ப்படிக்கட்டில் போயிட்டார். மறுபடியும் மேற்படி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னார். என்னன்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கினாக்கா தலைவன் தலைவி தான் குடும்பம். தலைவன் தான் பொருள் ஈட்டுகின்றவன். அந்த தலைவன் அந்த பொருளாதாரம் குறைஞ்சிட போது இன்னொரு செடி முளைக்கும் குடும்பத்தில். பொண்ணோ பிள்ளையோ முளைச்சி அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சி அந்த குடும்பத்தை தாங்குற மாதிரி வரும். அது யார் செயல்? எல்லாம் இறைவனுடைய செயல். அவன் விட்டுட மாட்டான் அந்த குடும்பத்தை. ஆதியிலிருந்து அவன் தான் காப்பாற்றுறான். நாம் காப்பாற்றுறது அறியாமை, தெரியுதா? எல்லாமே அவன் தான் இணைச்சான். இந்த மனைவி மக்கள்ன்றது அவன் தான் இணைச்சிக்கிறான். இந்த குழந்தைகளை அவன் தான் இணைக்கிறான். எல்லா ஆன்மாக்களும் இந்த குடும்பத்தில் இருக்கணும்னு அவன் தான் இணைக்கிறான். அவன் இணைச்சவன் அவன் வாழ வைக்க மாட்டானா?
அவன் தான் வாழ வைக்கிறான். அதை நாம் உணர்றதில்லை. ஏன்னா அந்த உணர்ந்து பார்க்கக்கூடிய அறிவு வளர்ச்சி நமக்கு இல்லை. தெரியுதா? அதனால் அவர் சொன்ன, உன்னுடைய கை இறங்கும்போது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உயரும், நீ பயப்படாத, அதுதான் இறைவனுடைய கருணை அப்படின்னா. அவங்க மகளுக்கு ஒரு வேலை புதுசாக வந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய இதை பாருங்கள். வரும்போது எனக்கு இறைவனுடைய கருணை எப்படிலாம் விளங்குது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஆய்ந்து பார்க்கணும். இறைவனுடைய கருணை பார்க்கும்போது தான் அப்போ தான் தெரியும் அவனுடைய பெருமை. சும்மாட்டியும் படிச்சுட்டு அப்படியே வளரிட்டுனா அப்படியே வச்சு பிரயோஜனமே இல்லை. உன் அனுபவத்தில் பார்க்கணும், அதுதான் உண்மை. அவரவர் அனுபவத்தில் பார்க்கறது தான் உண்மை. படிப்பில் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிதா? அதுதான் சொல்கிறார். அதனால் வேண்டாம், அவனுக்கு இது இனிமேல் பண்ண மாட்டார் அவர். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா என்னை உள்பட தான் நான் அது கருதுனே தவிர மற்றவங்களும் இவங்க தான் அப்படியே அப்படின்னு சொல்லலை. அதில் சொல்கிறாரு, சுணங்கனின் சுருண்ட மயிரும் வாளும் வணங்கினும் நேராக வாரு அப்படின்னா. சுணங்கன்னா நாயின்னு அர்த்தம். நாய் வாழை நிமித்த முடியுமா? நான் தான் நிமித்தினாலும் மறுபடியும் என்ன ஆகும்? சுருண்டு போயிடும். நான் தான் நூல்கள் எவ்வளோ பெரியவங்க பேசினா கூட அடுத்தது இயல்பான தன்மை தான் வந்துடும். அவர் காட்டார். ஒளியில் ஒடுக்கு மாதிரி இடித்து உரைக்கிறது அது. அந்த கருத்தெல்லாம் இவர் நயமாக சொல்கிறார். இவர் இடித்து உரைக்கிறார். சுணங்கனின் சுருண்ட மயிரும் வாளும் வணங்கினும் நேராகவாறே குணங்கட்ட துட்டருக்கு புத்தி சொல்லி திருத்துவது கட்டம் முடியாது தான். குணங்கெட்ட துட்டருக்குன்றார். அவங்களெல்லாம் புத்தி சொல்லி திருத்த முடியாது, திருத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டார். முடியாது தான், அவங்கள முடியாதுன்றார். இப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாம் சிந்திக்கணும். எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை தான் சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாது போது. இந்த உலகம் பொய்ன்னு நீ நினைக்காத போது, நீ உண்மை நினைக்கிற வரைக்கும் நீ யார் சொன்னாலும், வள்ளலாரே சொன்னால் கூட நம்ம இயல்பு வாழ்க்கை தான் போகும். வள்ளலார் சொன்னாரேன்னு அவர் பின்னாலே போகவே மாட்டோம் ஒருவர் கூட. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை இவங்க அக்கம் பக்கம் விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு அப்படி தான் போகுமே தவிர இவர் பின்னால் போக மாட்டோம். சரிதா? அது மாதிரி நம்ம இப்படிலாம் நமக்கு நிறைய சொல்கிறாரு. வள்ளலார் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். வள்ளலார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு நமசிவாய முதலியார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு கைச்சீட்டு கொடுக்குறார். இந்த மாணவனை நீ வச்சிருந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு கைச்சீட்டு கொடுக்குறார். அந்த கைச்சீட்டு தான் அருட்பால வந்திருக்குது. இது ஒரு அடியான் ஒரு காரணம். இது பிரிண்ட் பண்ண அவங்க வகையரா பிரிண்ட் பண்ணதுனால இதை ஊரநடிகளுக்கும் துறவி கந்தசாமிக்கும் கொடுத்தேன் இந்த புஸ்தகத்தை. அவர்கள் இதில் போட்டிருக்காங்க, அருட்பால போட்டிருக்காங்க. அதுதான் என்ன பாட்டுன்னா, நீங்கள் தனிப்பாடலில் பார்த்துருக்கலாம். 6ஆம் திருமுறையில் திருத்தகு சீர் தமிழ்மறையின் முதற்பொருளே, தமிழ்மறையின் முதற்பொருளேன்னாரு. தமிழ்மறையின் முதற்பொருள் எது? நமசிவாயம். அவர் பேர் நமசிவாயம் இருக்கார். எப்படி எழுதுகிறார் பார் பெருமான். திரு தகு சீர். ஆமாம், திரு தகு அப்படின்னார். திருக்கு தகுந்தவர், சீர்னா சிறப்பு உடையவர். தமிழ்மறையின் முதற்பொருளே.
தமது திருப்பெயராக கொண்டு பொருத்தமுறும் ஏகம்ப புத்தமுதை. தமது திருப்பெயராக கொண்டு பொருத்தமுறும் ஏகம்ப திருப்பு. ஏகம்பன்னா அங்கே இருக்கிற பெரிய கோயில் ஏகாம்பரநாதர் கோயில். ஏகம்ப புத்தமுதை உண்டு உவக்கும் புனிதனே. எப்பவுமே சதா ஏகம்ப சைவர்கள்னு சொன்னால் அந்த இறைவனை வழிபடுவாங்க, ஏகாம்பரநாதர். அதுதான் இங்கே சொல்கிறார், உண்டு உவக்கும் புனிதனே நின் உருத்தகு சேவடிக்கு அடியேன் 1 கோடி தண்டனிட்டே உரைக்கின்றேன். எப்படி சொல்கிறாருப்பா? உருத்தகு சேவடி திருவடிக்கு 1 கோடி தண்டனிட்டே ஆதியில் உரைக்கின்றேன். கருத்தறியேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன மனம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கருத்தறியேன் கவி கொடு நின்பால் அன்பால் வருபவரை காக்க என்றேன். கவி இவர் எழுதி அனுப்புகிறார், ஒரே ஒரு பாடல் எழுப்புகிறார். அவருக்கு இந்த பாட்டு தான் எழுதி அந்த பையன்கிட்ட கொடுக்குறார், நீ அதுமை கொடுன்னு. அது அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் வச்சுக்குவோம். இது எப்படிலாம் அந்த காலத்தில் 5ஆம் திருமுறை எழுதுறதுக்கு முன்னே எல்லாம் இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது அருமையாக நமக்கு எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஞானத்தை அவர் அருட்பால பொருந்திருக்கார். நமக்கு எவ்வளோ அறிவுரை சொல்லியிருக்கார். மெய்ஞான விருப்பத்தில் ஏறி முதல்ல ஞானத்தை தான் சொல்கிறார். மெய்ஞானம் அப்படின்னா ஞானன்றது பல வகை, அறிவுன்றது பல வகை இருக்கின்றது. எத்தனையோ அறிவு தான், உலக அறிவு. வள்ளலார் அதுவும் சொல்கிறார், உலக அறிவு நாள் தொட்டு இற்றை வரைக்கும்னு சொல்கிறார். சரிதா? அதனால் மெய்ஞான விருப்பத்தில் ஏறி, அப்போது ஞானம் கேட்கணுன்ற ஒரு விருப்பம் வரணும். அப்படி இருந்தால் தான் உடம்பு அந்த உணர்வு வேலை செய்யும்போது தூக்கமும் வராது, கோட்டாவும் வராது, அந்த விழிப்பு தான் வரும். தெரியுதா? அதான் சொல்கிறார், மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீதேறி. அப்போ கேள்வின்னா நான் கூட அப்புறம் வைக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு புரியாது நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பல இடங்களில் தான் உங்களுக்கு தெரியாது எது கேட்குறீங்களோ கேளுங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். கேள்வி மீதேறி தெளிந்து அப்படின்னா கேள்வி கேட்டால் தான் தெரியும். ஆமாம், நிறைய பேர் கேள்வி கேட்குறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. 4 பேர் எதிர்க்கு எப்படி கேட்குறது? அது ஒரு அச்சம்தான். ஏன் அச்சம்? ஒரு பொருளை அடையணும். அதுதான் சொன்னேன், ஞானத்தை அடையணும்னா ஈனம் மானம் சூடு சொரணை மொத்தம் விட்டவனுக்கே ஞானம் வரும். தெரியுதா? இதெல்லாம் வச்சுக்கணுன்னா வராது. இதை மொத்தம் இருக்கிறது எது? மலங்கள். இது மலம் இருந்தால் தான். வள்ளல் பெருமான் எப்படி எழுதுகிறார்? உருத்தகு சேவடிக்கு அடியேன் 1 கோடி தண்டனிட்டு உரைக்கின்றேன்னு எழுதுகிறாரு. இவர் என்ன நிலை, அவர் என்ன நிலை? அவர் தமிழ் ஆசிரியர், பச்சை பெண்மேல் எங்கள் வீட்டு எதிர்த்த மாதிரியே இருக்குது. படம் போட்டிருக்குது அவர் படம், நமசிவாமலார். அப்படிப்பட்டவர் எப்படி எழுதுகிறார்? இந்த பண்பு நமக்கு வரணும், வழிகாட்டி அவர் தான். அதுதான் சொல்கிறார், மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்தவுடனே இச்சை விடுதல் ஏறி. நம்ம இச்சை தான் அதிகமாக இருக்குது நமக்கு. அந்த இச்சை ஆசை, இச்சைன்றது ஆசை. ஆனால் அந்த இச்சை எப்போ வந்தது அப்படின்னா, நாம் பிறக்கும்போதே கொடுக்குறோம். இச்சை ஞானம் கிரியைன்னு கொடுக்குறோம். இந்த உலகத்தில் வாழறதுக்கு இது 3 கொடுக்குறோம். ஒரு பெண்கள் கணவன் வீட்டுக்கு போகிறதுக்குன்னா பீரோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. சரிதா? சீர்வரிசைன்னு பேர். நமக்கு சீர்வரிசை கொடுக்குறோம். என்னன்னா இச்சை ஞானம் கிரியை அப்படின்னா என்ன அப்படின்னா, இச்சை என்பது இந்த இச்சையெல்லாம் சொல்லலை அவர். இச்சைன்றது விருப்பம், அதாவது இறைவனை அடையக்கூடிய இச்சை. அதுதான் இச்சை ஒன்றும் இல்லாத இருந்த எனக்கு இச்சை உண்டாக்கி சிறு விண்ணப்பத்தில் வருது பாருங்கள், பெருமான் சொல்கிறார். அது அப்போது இறைவனை அடையணுன்ற ஆசை வரணும். அதுக்கு தான் இச்சை கொடுத்தான். அதுக்கு உண்டான செயல்பாடு கிரி கொடுத்தான்.
எப்படி செய்யணும்னு ஞானத்தை கொடுத்தான். இந்த மூன்றும் இல்லைன்னா உன்னால் செய்ய முடியாது. இந்த மூன்றும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு அவசியன்றதை அவனே கொடுக்குறான். சரிதா? அதுதான் சொல்கிறார். இச்சை விடுதல் ஏறி. இச்சையை விடணும். விடுதல்னா இந்த இச்சையெல்லாம் விட்டுணும், உலக இச்சையெல்லாம் விட்டணும், இறைவன் மீது இச்சை கொள்ளணும். அஞ்ஞானம் மற்றபடி. அஞ்ஞானம், ஞானம் அதுக்கு எதிரி இது அஞ்ஞானம், அறியாமை. தெரியுதா? அந்த அறியாமையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். உண்மை அறிந்த நிலைப்படி ஏறி. உண்மை எது? பரம்பொருள் தான். அதுதான் உண்மை. அதை அடையிறதுக்கு என்ன வழியோ அதுதான் உண்மை. அறிந்தபடி நிலையேறி அது நான் எனும் கைஞானம் கழ்ந்தேறி. அது நான், அதுன்றது சிவம், நான் என்பது ஜீவன். அது கைஞானம். கைஞானம்ன்றது பொய் அறிவு. இதெல்லாம் விடணுன்றார். அது இதுன்றதெல்லாம் எல்லாமே விட்டு போகணும். அப்போது விட்டு போயிட்ட பிறகு அப்போ எது தான் பிடிக்கணும்? எதுவுமே பிடிக்க வேணாம். அப்போ எதுவுமே பிடிக்க வேணா எப்படி? அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. பொருளாசை கொண்டு அலைவை நெஞ்சே நீ ஒரு கணம் வாழ்வது அறியார். அதில் இல்லை. பொருளாசை கொண்டு அலைவை நெஞ்சேன்னார். எப்பவுமே ஆசையோடு தான் இந்த வாழ்ந்துக்கணும் இருக்கிறோம். என் பையன் மேலே வரணும், நல்லா கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நிறைய ஆசை. ஆசை இல்லாத வாழ முடியல. அதுதான் பொருளாசை கொண்டு அலைவை நெஞ்சே. நெஞ்சுக்கு அறிவு. யாருன்னா உலக மக்களை சொன்னால் சண்டைக்கு வந்துட போகிறாங்கன்னு நெஞ்சுக்கு சொல்கிறார். நெஞ்சுக்கு நீதி. பொருளாசை இது யாருது பாடுது தெரியுமா? அனுபவம் தீபிகன்னு ஒன்று. முதல் அறியாமையில் இருந்த நான் சிறிது அறிந்த பிறகு எகிரி குடித்தேன். ஞானத்தை பெற்றேன்னு கொஞ்சம் அவ்வளோ ஆனந்தம். கந்தர அனுபூதி படித்த உடனே ஒரு திட நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் வேதாந்தம் படித்த உடனே இன்னும் நிமிர்ந்துட்டேன். அது அருட்பா படித்த உடனே தெளிவாகி போச்சு. அதுக்கப்புறம் அனுபவ தீபிகன்னு ஒன்று இருந்தது. அந்த அனுபவ ஆனந்த தீபிகன்னு வருது. அது படித்த உடனே இன்னும் அறிவு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் இறைவன் எனக்கு காட்டினது. சரியா? அப்படிப்பட்ட பாடல் தான் அதில் சொல்கிறாரு. ஓயாது பொருளாசை கொண்டு அலைவை நெஞ்சே நீ ஒரு கணம் வாழ்வது அறியா. நிறைய பொருள் சேர்க்கணும்னா நீ இருக்கணுமே, அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்கணுமே. எவனோ அனுபவிக்கிறதுக்கு நீ சேர்த்து வைக்கிற. பேரம் பேச்சு எல்லாம் அனுபவிக்கணும்னு தானே நீ சேர்க்குற. நீ அனுபவிச்சா பரவாயில்ல. யாருமே அனுபவிக்க போகிறது இது உணர்றது இல்லை. ஏன்? அது கிடையாது. நான் இப்படி தான் சொல்கிறதுன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க என் பேரில். ஏன்னா உங்களை விட கொஞ்சம் மூத்தவன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறேன். உங்களை மட்டும் இல்லை, எவனையும் சேர்த்துக்கு தான் நான் உட்பட சொல்கிறேன். சரிதா? அதனால் இப்படி உணர்றது இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, நீ எதை பற்றா நீ ஆனந்தம் வருவ? சாப்பிட்றா? அறுசுவை உணவுக்கு மேலே என்ன சாப்பிட முடியும்? பணத்தை வச்சுக்கின்னு 6 சுவைக்கு மேலே சாப்பிட முடியும். 6 சுவை சாப்பிடணும், அதுக்கு மேலே முடியாது. சரி, நீ தான் இப்படி இருக்கிற. நிதி சால உடையாரும், நிதின்னா பணம், நிதி சால உடையாரும் நாயாக அலைவதன். இவன் ஒன்றுமே இல்லாதவன் அலையிறான், அவனும் அலையிறானே ஏன் கேட்குறாரு. நிதி சால உடையாரும் நாயாக அலைவது என்னோன்றாரு. என்னோ வருவது போகுமா? உனக்குன்னு வர்றத அது போகுமான்னா இறைவன் வகுத்துட்டான். காலமும் நியதின்னு வகுத்துட்டான். நியதினாக்கா இப்படி தான் வாழணும், இன்னும் காலம் வரைக்கும் தான் இருக்கணும்னு அவன் வகுத்துட்டான். அதை மீறி உன்னால் செயல்பட முடியுமா? முடியாது. ஏன் அலையிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அடுத்து சொல்கிறார், காயாது விழையாது.
கணம் விட்டு நிற்க. காயாதுன்னா வெறுப்பு, விளையாதுன்னா விருப்பம், இது வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு கணம் விட்டு இப்படியே நெல்லு. எல்லாம் பகற்கனவாம், எல்லாமே கனவாக போயிடும். நீ உண்மை மனத்தை ஒரு நிலைப்படுத்தி இதெல்லாம் இல்லாத அப்படியே பார்த்தோன்னா இதெல்லாம் தோன்றுதெல்லாம் கனவு மாதிரி தோன்றும். ஏன்னா நீ அவங்ககிட்ட சேர்ந்துட்ட. மனசை ஒருமைப்படுத்திட்டாலுமே நீ அவங்ககிட்ட சேர்ந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு தோற்றாது. பகற்கனவாம் அப்படின்றார். அதனால் இப்படிலாம் பெரியவங்க பாடல் எனக்கு சிந்திக்க வச்சது. இதெல்லாம் வெளியே சொன்னால் கூட அருப்பா விட்டுட்டு எது சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஞானத்தை பொறிக்கணுன்றது இல்லை, எண்ணமே வராது. எதோ சொல்கிறாருங்க. வள்ளலார்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ இருக்குது, வள்ளலார்தே கொடுப்பேன் சொல்கிறாரு பாருங்கள். வசன பாகத்தில் தான் குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே மனமாய், குற்றமே உணர்வாய், குற்றமே அறிவாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய். இப்படி தானே இருக்கிறோம். அவர் சொல்கிறார் எப்படி இருக்கணும்னு அதையும் சொல்கிறார். அறிவே அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய் மனமாய், அறிவே உணர்வாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய். இப்படி வரணும். நாம் எதுலேயும் சேர்றதில்லை. எதுலையாவது இந்த குற்றம் தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் இப்படி சொல்கிறாரே, இதை நாம் எடுத்துக்கணும். அறிவே அறிவாய், அறிவே வடிவாக இருக்கணும் அப்படின்னா எதையுமே நாம் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல? காரணம் இருக்குது. நம்மளால் எதுவும் முடியுமா? இந்த பொருளை இப்போ எடுத்த இது என்னால் முடியுமான்னா முடியாது. அப்போ யாரால் முடியுது? உள்ளே இருக்கிற சிவம் எடுக்க வைக்கிறான். சிவம் இல்லைன்னா ஜடமாயிடும். உயிரற்ற பொருள் எடுக்குமாத இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும். அப்போது அவன்தான் உணர்த்துறான், அவன்தான் இது பண்ணுறான், உணர்த்தாத இருக்கிறான். அப்போது நமக்குன்னு சுதந்திர அறிவு கொடுத்துருக்குறான். ஏற்கனவே சொன்னேன். அந்த சுதந்திர அறிவில் நாம் என்ன பண்ணணும்? அந்த ஞானத்தை தேடி போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குன்று அழலில் நொந்து, குன்று அழலில் நொந்து நீர் தேடும் குருடனை போல் அப்படின்னா. அப்போது நீர் தேடும் குருடனை போல் தேடிக்கணும் வரணும். கண் இல்லை. கண்ணுனாக்கா அங்கே என்ன ஆகுது? அறிவு கண் இல்லை. சரிதா? அறிவு கண்ணே நமக்கு இல்லை. அந்த அறிவோடு நீ தேடு போனால் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஞானம் கற்றவங்க வெளிப்படையும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி நீ தான் தேடி போகணும் அவங்கள. சரிதா? அது மாதிரி தான் சொல்கிறார். அதனால் வள்ளலார் கூட குழந்தையில் ஏற்கனவே சொன்னது சொல்கிறார். அதுக்கு வழிமுறையை சொல்கிறார். பதிபூசை முதல் நற்கிரியையால் மனம் எனும் பசு கரணம் ஈங்கு அசுத்த பாவனை அற. இந்த பசு கரணம்ன்றார். பசு கரணம்ன்றது எது? மனம். பசுன்றது மலமுடையது, 5 மலம் உடையது. நாம் மூணுன்னு நினைப்போம். 5 மலம் உடையது. சரிதா? இந்த 5 மலம் நிறைந்தது தான் பசுன்னு பேர். அப்போ அந்த 5 மலம் உடையது அந்த கரணம் சுத்த கரணமாக மாறும். அதுதான் இங்கே சொல்கிறார். அதாவது பசு கரணம் இங்கு அசுத்த பாவனை அற. இதெல்லாம் அசுத்த பாவனை. அது அற சுத்த பாவனையில் நிற்கும். அப்போ சுத்த பாவனை இப்போ யாரோ கேட்டாங்க பாரு. காலையில் ஒருத்தர் 5 மணிக்கு கேட்டார். ஒருத்தர் அமர்நாதன் சென்னையிலேருந்து என்ன கேட்டாருன்னா, ஏதோ ஒரு கேட்டார். அது சிவதத்துவத்தை பற்றி கேட்டார். சிவதத்துவன்றது சுத்த வித்தை. சுத்த வித்தைன்னா சாகா கல்வி. சுத்த வித்தை ஈஸ்வரன், சதாசிவம், விந்து, நாகம். இந்த 5 தத்துவங்கள் நமக்கு மேலே இருக்குது, உள்ளீடாக இருக்குது. இப்போ அது இருக்கிறதுனால நமக்கு என்னங்க பயன் கேட்கலாம். நாம் அசுத்தத்திலே வாழ்ந்து அசுத்தத்திலே இருக்கிறோம் எல்லாமே. சரிதா? அப்போது ஏதோ ஒன்று மறதி ஆயிடுச்சு. முக்கியமானது மறதி ஆயிடுச்சு. அப்போது அது இருந்தால் தான் நமக்கு
வாழ்வாதாரம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று வச்சுருக்குறோன்னு சொன்னால், அப்போ மறந்து போச்சுன்னு சொன்னால் உட்காந்து அமர உட்காந்து அந்த மனம் உள்ளீடாக தேடுகின்ற ஒரு படத்தை வரும். அப்போது உள்ளீடாக இருக்கிற அந்த தத்துவம் சுத்த மாயை இங்கே வெளிப்பட்டு நினைவுக்கு உனக்கு வரும். தெரியுதா? அதனால் அப்போ நினைவுக்கு வரும். ஆமாப்பா, ரொம்ப நாள் பொறுத்து வச்ச மறந்தே போயிட்டோம். அப்போ நினைவுபடுத்துறது எது? சுத்த நிலையில் இருக்கிறது. அசுத்த நிலையில் இருக்கிறதெல்லாம் மறந்துடும். சரிதா? இதை நம்ம தத்துவத்தை புரிஞ்சிங்கனாக்காவே போதுமானது. சரியா? ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வேலை செய்யுது இந்த உடம்பு, அது தெரிஞ்சினாவே போதுமானது. இறைவனை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இதுக்குள்ளேயே இறைவன் எப்படி இருக்கிறான், எப்படி இப்படி செய்ய வைக்கிறான் போகிறான், அதுவே தெரிஞ்சிக்கினாவே போதும். சரியா? அதனால் சொல்கிறாரு, அது நான் எனும் கைஞானம் கடந்து ஏறி மற்ற எல்லாம் கடந்து ஏறினார். மற்ற எல்லான்னாக்கா என்னென்ன இருக்குது அது பார்க்கணுமே. முதல்ல 36 தத்துவம் கடலணும். அதுக்கப்புறம் அது கலந்துட்ட உடனே அது சகஜ நிலைன்னு பேர். அதுக்கு அடுத்தது கேவல நிலைன்ற தனித்த ஒரு நிலை. அது கலந்துட்டின்னா நீ எப்படி இருப்ப அப்படின்னா, பசி, தாகம், மலம், மூத்திரம் எதுவுமே போகாது. இறை சிந்தனை தவிர உனக்கு உலகியல் நாட்டம் வராது, மனைவியல் நாட்டம், மக்கள் நாட்டம் எதுவுமே இருக்காது. எல்லாம் கழண்டுடும். 36 தத்துவம் அப்படியே தான் இருப்போம், இச்சை இல்லாது இருப்போம். அதுக்கப்புறம் சகஜ நிலை, கேவல நிலை. கேவலன்றது தனித்த ஒரு நிலைக்கு வந்துடுவோம். சரிதா? நம்மளே விட்டுடுவாங்க. அவர் வீட்டுக்காரு ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டார், பெண் மேலே அவர் சாமியாரை போட்டார், அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்மளே விட்டுடுவாங்க. சரிதா? நாமளே ஃப்ரீ ஆகிடுவோம். அதனால் அதுதான் கேவல நிலைன்னு பேர். அதுக்கு அடுத்தது சுத்த நிலை. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு சுத்த நிலை பெருமான் சொல்கிறாரு பாருங்க. அந்த சுத்த தேகம், அந்த சுத்த எண்ணங்களெல்லாம் சுத்தமாக மாறும், செயல்பாடுகளெல்லாம் சுத்தமாக மாறும். இந்த உடம்பு சுத்தமாக ஆகிடும். இந்த உடம்பு இங்கே இருந்து கொண்டு நான் காஞ்சபுரத்தை போய் பார்க்கலாம். வள்ளலார் அப்படி தான் பார்த்தார். அப்போ நாம் பார்க்க முடியலன்னா அசுத்தத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். சுத்த நிலைன்னா அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். புரியுதா? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் எளிமையாக சொல்கிறேன். சுத்த நிலை, அதுக்கு மேற்பட்ட அருள்நிலை, அதுக்கு மேற்பட்டது பரயோகம் செய்யணும். இறைவனை அடையிறதுக்கு பரயோகம் செய்யணும். அங்கே பரயோகம் முடிந்தவுடனே அங்கே அருள் தரிசனம் கிடைக்கும். உனக்கு சக்தியினுடைய தரிசனம் கிடைக்கும். ஏன்னா சக்தியை தாண்டி எங்கேயும் போக முடியாது. சரிதா? ஒரு வீட்டில் எதனா பாடினாக்கா அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க, ஐயான்னு கூப்பிட்றது இல்லை. ஐயான்னு கூப்பிட்றவங்களாம் அபிஷேக ஆளுங்களாக இருப்பாங்க, அம்மானு கூப்பிட்றது தான் அவங்க குடும்பஸ்தராக இருப்பாங்க. அதனால் சக்தியை மீறி எதுவுமே, சக்தி தரிசனம். சக்திக்கு அடுத்தது சக்தியினுடைய முடிவில் ஆனந்தம். அந்த ஆனந்தம் வரும்போது தான் தன்னை மறந்து ஆடுறது. அங்கே இவ்வளோ நிலை கடந்து வந்தோமே அப்படின்னு அவருக்கு பெரிய நிலை. அப்போது அங்கே லேசாக யான் எனது இருக்கும் இருந்து அதனால்தான் அனுபவம் தரும். இப்போ இவங்கெல்லாம் எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, அந்த நிலை கடந்து இந்த உலகிய நாம் அனுபவித்த அனுபவங்களெல்லாம் பாடலாக எழுதிட்டாங்க. அவர் நிலை அடைந்தது. சிவத்தோட 2.5 கலந்துட்டால் எழுத முடியாது, அது முடிவு. அதனால் இந்த ஆனந்த நிலை வரைக்கும் யான் எனதுன்றது லேசாக இருக்கும். அது வாசனா மலம்னு பேர். அது நீங்கின உடனே, யான் எனது நீங்கின உடனே அடுத்தது நிலை ஆனந்தாதீத நிலை. அதுதான் சிவநிலை. அங்கே போயிட்டா நான் தானோ அவர் தானோ அறிந்திலம் என் தோழி. அவரா நானான்னு தெரியாது. அவர்கள் சொல்கிறாரு, தேனாகி தேனின் நறும் சுவையதாகி தீன் சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி எண்ணிறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறு. நீயே எனக்குள்ளே இருக்கிற, உன்னை எப்படி நான் வணங்க முடியும்? நீ நானும் ஒன்றாயிட்டோம், எப்படி உன்னை வணங்குறது? வேற இருந்தால் தானே வணங்க முடியும் கேட்குறாரு.
இது மகாதேவ மாலை பாருங்கள். மகாதேவ மாலை எல்லா ஞானமும் இருக்குது அதில். அவ்வளோ அழகாக சொல்கிறார். சரிதா? அது மாதிரி பெருமான் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொருள். அதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து அதுதான் இங்கே சொல்கிறார். மற்ற எல்லாம் கடந்தேறின எல்லாம் ஏன் அங்கே போடுறாருன்னா இதெல்லாம் தான் கடந்தேறி மௌன வியர்கதியில் ஏறி அங்கே போயிட்ட பிறகு பேசாம மௌனம் வந்துடுது. யானையானது ஒழிஞ்சு போகுது. இன்னும் சிவத்துக்கிட்ட போகிறதுக்கு உடனே போயிடாது. அங்கே பேசா அனுபூதி பிறந்ததுவே. அருணகிரியார் சொல்வார், ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னா. ஆசா நிகழம்னார். ஆசையாகிய சங்கிலி. நிகழம்னா சங்கிலி. அந்த ஆசையாகிய ஏன்னா சங்கிலின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த பொருள் வாங்கணும்னு ஆசை. சரி வாங்கிட்டேன். அதோடு நிற்குமான்னா அது பொருள் வாங்கணும்னு ஆசை. அதோடு நிற்குமான்னா இன்னொன்று பொருள் வாங்கணும். ஒவ்வொன்றும் ஆசை போய்கினார். அதுதான் சங்கிலின்னு சொன்னார். சரிதா? அதுதான் ஆசா நிகழும் துகளாயின அப்படின்னு பேசா அனுபூதி பிறந்தது. அங்கே பேச்சுக்க இடமே இல்லை. சரிதா? அதுதான் அந்த நிலை தான் மௌனானந்த நிலைன்னு சொல்லுவார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. மௌன இயற்கதியிலேறி எஞ்ஞானம் அறத்தெளிந்தோர். எஞ்ஞானம் அற அப்படின்னா யார்? எல்லா ஞானங்களையும் கற்று அதை விட்டவர்கள்னு அர்த்தம். ஞானம் அது வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே அதையும் விட வேண்டும் என்பது தான். இப்போ பிணத்தை எரிக்கிறாங்க. கொம்பு பற்றி பற்றி விடுவான். நல்லா ஏறிட்டுன்னு கடைசியில் அந்த கொம்பை என்ன பண்ணுவான்? அதிலே தான் போட்டுடுவான். அது மாதிரி ஞானத்தை அது விட்டால் தான், அதிலே விட்டுட்டால் தான் உனக்கு தூய்மை அங்கே போகணும். சிவம்ன்றது தூய்மை. தெரியுதா? அதுதான் சுத்தம். அதை தான் இங்கே பேர் வச்சுக்கிறார். சுத்த சன்மார்க்கன்னு எங்கே வச்சுக்கிறார் பாரு. சுத்தன்றது அதுதான். நீ எது சொன்னாலும் சுத்தம் கிடையாது கேடம். அந்த சுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா சத்து மார்க்கம், சத்து வழி. அதுதான் தலைஞானம். சரிதா? இப்படிலாம் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறார். எஞ்ஞானம் அறத்தெளிந்தோர். அறம் தெளிந்தோர் கண்டும் காணேம் என்கின்ற அனுபவமே. கண்டும் காணும் அது ஒரு ஸ்டேஜ், பக்குவம். இறைவனை பார்த்தியா பார்க்கலையா? பார்த்தா மாதிரி தான் தெரியும். உன்னால் சொல்ல முடியல அவனால். அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றாயிடுச்சுன்னா எதுவுமே சொல்ல முடியாது. சிவநிலை, ஆனந்த நிலை, அதுக்கு இடையில் இருக்கிறது அந்த இவர் சொல்கிற நிலை. நமக்கு எழுதி வச்சுட்டு போய் முழு நிலை எழுதியிருக்கார். இது எளிமையாக எழுதியிருக்காரு. இவ்வளோ புரிஞ்சுக்கிறோமா? இதில் எவ்வளோ கருத்து இருக்குது, எவ்வளோ ஞானம் இருக்குது தெரியுமான்னா நமக்கு தெரியல. அதுக்குன்னு சொல்லுவார், ஈடு கட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். தாய்மானவர் சொல்லுவது போல் இதுக்குன்னு ஈடு கட்டி போனோம். நம்ம எப்படியாவது நம்ம அடையணுன்ற அந்த உறுதி நம்மக்கிட்ட கிடையாது. ஏதோ ஒன்று செய்து ஏதோ ஒன்று போகும். ஏதோ நல்லது கேட்குறோம். ஏதோ ஒரு நல்ல பொழுதுபோக்கு நல்லதாக போச்சு, அவ்வளோதான். சாப்பிட்டோம், போய்க்கணும், தீர்ந்து போச்சு. இதோட அடுத்த மாதம் ஒரு நல்ல பொழுது அவருக்கு பேச்சு கேட்டு சாப்பிட்டு தீர்ந்து போச்சு. இப்படியே போயின்னா வாழ்நாள் பிறவி உனக்கு ரெடியாக காத்துங்குது. என்ன பண்ணுவேன்? எப்போன்னு பார்த்துக்கினே இருக்கிறான். அவன் டைம் பார்த்துங்கிறான். இறைவன் ஆணை விட்டுடுவான். சரிதா? அவன் காலம் நேரம் வந்துட்ட பிறகு நீ என்ன தான் கெஞ்சினாலும் அவருடைய திருவடி பிடிச்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது விட்டுட்டு கடைசி நேரத்தில் பிடிச்சின்னா பிரயோஜனமே இல்லை. அதனால் சொல்கிறார், பிரம்ம ரகசியெல்லாம் பேசி என்னுளத்தே தரமுறை விளங்கும் சாந்த தற்புருவை. பிரம்ம ரகசியன்றது எது? அதுதான் போகா புனல். இந்த உடம்பில் இருக்கிற சக்தி எதனால் போகுது? போகத்தினால, பெண் போகத்தினால போகுது. அது காக்கணும். பரம ரகசியம் எல்லாம் பகிர்ந்து எனது வளர்த்து வரமுறை வளர்த்து வயங்கு சர்க்குரு. பரம ரகசியம் எது? மூச்சு காற்று, அதுவும் விடணும். அதுக்கு அடுத்தது சிவரகசியம் சொல்கிறார்.
சிவரசையெல்லாம் தெரிவித்து எனக்கு நவநிலை காட்டிய ஞான சர்க்கு. நவநிலைன்னு சொல்கிறார். நவநிலை எது அப்படின்னா விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், அதீதம், சுத்தம். இந்த 9 நிலை தாண்டி போகணும். இவ்வளோ நிலை இருக்குது. இதெல்லாம் நம்ம போக முடியுமான்னா அவன் தான் இட்டும் போவான். அதுக்கு ஆட்படணும்னு சொன்னால் நம் மனம் அவனே சார்ந்திருக்கணும். உலகில் சார்ந்துன்னா அடுத்தது ரெடியாக ஒருத்தங்க காத்துங்கிறான் இட்டும் போகிறதுக்கு, அவன் பின்னால் போயிடுவோம். அந்த அருளில் சார்ந்துன்னா பெருமான் காத்துங்கிறார், அவர் பின்னாலே நம்ம போயிடுவோம். நமக்கு எது வேணுமோ நாம் தான் முடிச்சுக்கணும். அது நம்மக்கிட்ட இருக்குது, தெரியுதா? ஆனால் நாம் எப்படி சாரோம்னா வந்த பாசம் தவிர பெருசு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. குடும்பம்தான் பெருசு, மனைவி தான் பெருசு, குழந்தை குட்டி தான் பெருசு, சொந்தம்தான் பெருசு, நட்பு தான் பெருசுன்னு அப்படியே வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தெரியுதா? அதனால் இப்படிலாம் சொல்கிறாரு. அதனால் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே சொல்கிறார் அவர், அறிபவையெல்லாம் அறிவித்து, கேட்பவையெல்லாம் கேட்பித்து, காண்பவையெல்லாம் காண்பித்து, செய்பவையெல்லாம் செய்வித்து, உண்பவையெல்லாம் உண்ணுவித்துன்னு சொல்கிறார். இவ்வளோ சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பாடம், தெரியுதா? அகவல் எவ்வளோ உணர்த்துது நமக்கு. அந்த அகவலை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிறோமான்னா தெரிஞ்சுக்கல. அகவல் பொருள் தெரிஞ்சிங்கனாவே போதும், நம்ம எங்கேயோ போய்டுவோம். பொருளும் தெரியல, தெரியுதா? பொருள் தெரியாத நம்ம படித்து என்ன பிரயோஜனம்? நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது 10 அகவல் படிங்க, 10 வரி படிங்க போதும். அந்த 10க்கும் வரி தெரிஞ்சு பெருமான்கிட்ட அன்றாடம் படிங்க. அதுக்கு அடுத்தது 11லேருந்து படிங்க. மொத்தம் படித்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதனால் உனக்கு என்ன மார்க் போட்டுட போகிறோம்? ஒன்றும் மார்க் போகிறோம். பொருள் தெரிஞ்சால் தான் மார்க் போடும். ஏன்னா பொருள் தெரிஞ்சால் தான் அவருடைய என்ன உருக்கமாக எழுதியிருக்கிறார், என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும், தெரியுதா? இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ அறியாமல் இருக்கிற நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள், ஒரு நாளைக்கு ஒரு பொருள் தெரிஞ்சுங்க போதும். அருட்பாடல் இருக்கிற ஒரு 10 பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு. இப்படி எனக்கு அது தெரிஞ்சிங்கனாவே எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுங்க, தெரியுதா? அதனால் இப்படிலாம் நமக்கு அறிவு ஊட்டுறாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஏன்னா மணி ஆகுது, ஒன்றாக போகுது. ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். கற்றவளை தனக்கும் குணவளிக்கும் ஒன்றன் கருணை நிலை தனை அறியேன் கடையேன் இங்கே எற்றவளை எறும்பே போல் திரிந்து நாளும் இழைத்து நினது அருள் காணாது எந்தாய் அந்தோ பெற்றவளை காணாத பிள்ளை போல பேதுருகின்றேன் செய்யும் பிழையை நோக்கி இற்றவளை கேள்விடல் போல் விடுதியேல் யான் என் செய்வேன், எங்குருவேன், என் சொல்வேன். எப்படிலாம் வேண்டார் பாருங்கள், சரியா? கற்றவளை தனக்கும் உணவளிக்கும். கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் எப்படி கொடுக்குறோம்? நமக்கு கண்ணுக்கே தெரியல, அவன் அதுக்கு எப்படி உணவு கொடுக்குறான்? எவ்வளோ பெரிய ஆச்சரியம், தெரியுதா? அந்த தவளைக்கு உணவு கொடுக்குறானே. இதை நாம் உணர வேணாவா? இந்த கல்லுக்குள்ளே இவ்வளோ கல்லை உடைச்சாக்கா அதுலேருந்து தேரை எப்படி வந்தது, இவ்வளோ நாள் எப்படி அதில் இருந்தது, இந்த அறிவு விளங்கலையே நமக்கு, தெரியுதா? அதான் சொல்கிறார், கற்றவளை தனக்கும் உணவளிக்கும் உந்தன் கருணை நிலை தனை அறியேன். உன் கருணையே தெரிஞ்சிக்க முடியலப்பா. கடையேன்றார், தன்னை அவர் கடையன். அவர் சொல்லல, நமக்கோசம் சொல்கிறார். கடையேன் இங்கே எற்றவளை எறும்பு போல் திரிந்து நாளும் அப்படின்னா. எற்றவளை, எற்று வளை, இந்த நிலத்தில் இருக்கிற
நோண்டி நோண்டி வலையை நோண்டி 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 அது பத்தலாக்கி என்ன பண்ணும், அது வலைக்குள்ளே பூந்துக்கும். எறும்புக்கு இருக்கிற அறிவு பாருங்கள், வலையில் பூந்துக்கும். பூந்தது மட்டும் இல்லை, மழைக்காலம் வரும்னு அதுக்கு தெரியும். அதனால் உணவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து அதில் சேகரித்து வச்சுக்கும். அதுக்கு முதல்ல என்ன வேணும், வலை நோண்டும். அதுதான் எற்று வலை எற்ற வலை எறும்பே போல் திரிந்து நாளும் இழைத்து நினது அருள் காணாது எந்தாய் அந்தோ அப்படின்றார். அழுகிறார், அந்தோ அப்படின்றார். அந்தோ எப்படி அப்படின்னா, பெற்றவளை காணாத பிள்ளை போல அப்படின்னார். பிள்ளை தவறி விட்டுடுறாங்க. தாயினுடைய துடிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிள்ளையினுடைய துடிப்பு எப்படி தெரியுமா? இதெல்லாம் அவ்வளோ துடிப்பு இருக்கும், பெற்றவங்களுக்கு தான் தெரியும். தெரியுதா? அவ்வளோ குழந்தை போயிடுச்சு, ஒரு 5 மாதம் 5 வயசு குழந்தை போச்சுன்னா அவ்வளோ துடிப்பு இருக்கும். ஐயோ என் குழந்தை விட்டுட்டுன்னே அப்படி அந்த அங்கே போகிறதும் இங்கே போகிறதும் பார்த்தாக்கா அந்த துடிப்பு எப்படி இருக்கும். ஒரு பசு ஓட்டி போனாங்க, கன்றுக்குட்டி பின்னால் போகுது. அது கன்றுக்குட்டி சும்மா போக மாட்டேங்குது. அது ஏதோ இருந்ததுன்னு மோந்து பார்த்துன்னு ஏதோ சாப்பிட்டுங்குது. அந்த பசு போகலையே, அவன் இட்டும் போகிறவங்கிட்டே போகல, அப்படியே நின்றுச்சு. இழுக்கிறான் இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே கண்ணு எவ்வளோ கருணை வச்சுக்கிறான். ஒரு தாய்க்கு எவ்வளோ கருணை. இறை சொருவமே தாய். ஒரு தாயின்றது சாதாரண இல்லை, தெரியுதா? நேற்று வரைக்கும் குச்சின்னு விளையாடுந்த அந்த பொண்ணு குழந்தை பேர் உண்டாகும்போது, குழந்தை ஈண்டெடுக்கும் போது அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அங்கே திருவுருள் அதுக்கு உணர்த்துது. அதுக்கு முன்னே அவங்க அம்மா கூட டேய் நீ தூக்காதே, யாரும் உரம் வந்துட போகுது பயப்படுவாங்க கொடுக்கறதுக்கு. இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே அது எவ்வளோ பேணி காக்கிறதுக்கு. அதுக்கு முன்னே அறிவு கிடையாது, மன்னிக்கணும், அறிவு கிடையாதுன்னு சொல்கிறது எல்லாமே. அப்போ ஒன்றுமே இல்லை, அறியாததில் ஒன்றுமே கிடையாது, தாய்மையே தெரியாது. பெற்ற பிறகு தான் தெரியும் அதனுடைய தாய்மை எப்படின்றது. தெரியுதா? எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்குறான். நமக்கு கூட அந்த ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் தாய்க்குளம் உயர்ந்ததுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அவ்வளோ பொறுப்பு இறைவனை காக்க முடியும். அதனால் ஒரு தாய்க்கு கொடுக்குறோம். அந்த தாய்க்கு அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு 10 minutes பொறுப்பை கொடுத்து அந்த தாய்க்கு அந்த குழந்தைய பாதுகாக்க வைக்கிறோம். அவனுக்கு பாதுகாக்க தெரியாதா? எல்லாரையும் அவன் தானே காக்கிறான். அது இன்னொருத்தர் மூலியமாக வைக்கிறான். தாய்க்கு அவ்வளோ பொறுப்பு கொடுக்குறான். நேற்று வரைக்கும் அந்த தாய்க்கு அந்த பொறுப்பு இல்லையே, இப்போ எப்படி வந்தது? அங்கே இறைவனை எண்ணி பார்க்கணும். ஏன்னா பெருங்கருணை உடையவன். அதுதான் இங்கே சொல்கிறார். பெற்றவளை காணாத பிள்ளை போல பேதுருகின்றேன் செய்யும் பிழையை நோக்கி. இந்த உலகத்தில் நான் என்னென்ன பிழை செய்தனோ தெரியப்பா அப்படின்னு எப்படி ஒரு தாய் பிள்ளையை விட்டுட்டு எப்படி அலைவாளோ அது மாதிரி உன்னை தேடி தேடி அலையிறனே அப்படின்றார். இற்றவளை கேள்விடல் போல் விடுதியேல் அப்படின்னார். சம்சாரம் ஒரு ஏறுமாறாக இருந்ததுன்னாக்கா விட்டுட்டு போடுவாம, விட்டுட்டு போடணும். அது மாதிரி சொல்கிறார். இற்றவளை கேள்விடல் போல் விடுதியேல் யான் என் செய்வேன் எங்குருவேன் என் சொல்கிறேன் என்று. விட்டுட்டு போட்டாக ஒரு தாய் ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு, விட்டுட்டு போட்டாக்கா எங்கே போவோம்? அது அம்மா வீட்டுக்கு போடும் சுதந்திரமாக. அது மாதிரி என்னை இது மாதிரி விட்டுட்டாத, நீ விட்டுட்டா நான் எங்கே போவேன்? ஒரு பெண்ணு போச்சுன்னா என்ன ஆகும்? சுவையான உணவு கிடைக்காது, தெரியுமா? குடும்பமே எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தம்னு சொன்னால் பெண் இருந்தால் தான் சுத்தம் இருக்கும். ஒரு பொருள் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். ஒரு பொருள்னா எல்லாவற்றையும் பேணி காக்கின்றவள் தான் பெண்ணு. அதுக்கு தான் இல்லத்தரசின்னு கொடுத்தாங்க, தெரியுதா? அவ்வளோ உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க யாருன்னா பெண்ணு தான்.
பக்குவப்பட்ட ஆன்மா எதுன்னா பெண்ணு தான். நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது மகா பெரியது அன்பு, நமக்கு கொடுத்துருக்கிறது அறிவு. ரெண்டும் ஈக்குவல். தெரியுதா? அறிவும் அன்பும் இரண்டன்பர் அறிவிலார். தெரியுதா? அறிவும் அன்பும் ஒன்றாவது யாரும் காண்களார்னு வரும், திருமந்திரத்தில் வரும். அது மாதிரி ரெண்டும் ஒன்று தான். அறிவு இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, அன்பு இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ரெண்டும் சேரும்போது அப்போ தான் எல்லாமே மணக்கும். அதனால் நமக்கு அதுக்கு தான் அன்புன்றதுக்கு தான் ஜீவகாருண்யம் செய்யினார், அறிவுன்றதுக்கு தான் சத்து விசாரம் பண்ணுன்னார். அதனால் பெரியவங்க வழி சொல்கிறதெல்லாம் ஒரு பொருள் தான் சொன்னாங்க. தெரியுதா? அதனால் இப்படிப்பட்டல அருமையாக சொல்கிறாங்க. நாம் இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தாவே போதும். தெரியுதா? கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. நமக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்குறான். அந்த அறிவை கொண்டு எப்படி தேடுவது இறைவனை, எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது அருட்பாவே போதும். உங்களுக்கு அருட்பாவில் நிறைய இடத்துல ஞானத்தை பற்றி சொல்கிறாரு, ஜீவகாரணத்தை பற்றி சொல்கிறாரு. நீங்கள்லாம் கேட்டு கேட்டு அறிவுடையா மாந்தர்களாக நீங்கள்லாம் விளங்கணும்னு சொல்லி இந்த காலை பகுதி நேரம் இதோடு நிறைவு செய்து மதியம் மாலையில் நாம் வச்சுக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.